வித்துடர்கள் புதைக்கப்பட்ட இடத்தை நாங்கள் எல்லோருக்கு அடைந்து வர முடியாது. அமைந்துள்ள மாநிலத்தில் இருந்தம் என அழைக்கப்படுகின்ற காணியை காவிரியில் காணியாக சபைக்கு பாதுகாக்கப்பட்டது முன்மொழிகின்றேன். அதில் சில விடயங்களை தாவரவியல் பூங்கா என்ற கேட்டகரி அரியவர்களையும் அரிதானதும் ஆபத்தான தாவரங்களை வளர்க்கிற இடமாக தான் தாவரவியல் பூங்கா இருக்கு. தாவரவியல் பூங்கா நாங்களே கொண்டு போய் அமைந்த கையில கொடுத்துருவோம் என்ற மாதிரி இன்னைக்கு பிற்பாடு அந்த துயிலும் இல்லத்துல எங்கட மாநிலங்கள விதைத்தனத்துல நாங்கள் நினைவேந்தல் செய்யலாம். போராடி எங்கட மக்கள் நிம்மதியா வாழணும்னு சொல்லி சீரகாரியமான மாணவர்களுக்காக நாங்கள் அந்த காட்டியாக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நாங்கள் உண்மையில உன்னதமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்புகள் இருக்குது. வந்து அது நிற்கும். அதுல கசிப்புக்காரங்கள் உள்ளுக போயிருப்பாங்க. வேற வேற சொல்ல போனா காதல் தோழிகள் கூட பூங்காண்டு போட்டு அதுக்குள்ள போய் இருக்க தோணும். சரியா? இந்த அருங்கடலே ஏனைய மாவட்டங்களிலும் பிரதேச சபைகள் இந்த இதே சட்டக்கரையை கடைபிடித்து ஏனைய மாநில துணிவில்லங்களையும் அவர்கள் இந்த வழியிலே நடைமுறைப்படுத்தி இருப்பதாக செய்தியினுடைய ஆதரவு இருக்கிறது. நினைவேந்தல்களை செய்யறதுக்கு வந்து எந்தெந்த தடையும் இல்லை. அதை விட உங்களோட ஐநா இதுல கூட சொல்லியிருந்த விஷயம் என்னன்னு சொன்னா நாங்க வந்து இப்படி எங்களுக்காக இந்த ஊரிலே ஒரு இந்த இலங்கையிலே ஒரு பரிசெயல் நடைபெறவில்லை என்பதை அரசாங்கம் அந்த இருக்கு எல்லாத்துக்கும் திராவிட மக்களும் வந்து அந்த இடத்துல இருக்கு. இல்லை நாங்கள் இதை வந்து ஒரு மாநில குடியுரிமையில வந்து அமைந்துள்ள மாநிலத்தில் இருந்தம் என அழைக்கப்படுகின்ற காணியை காவிரியில் காணியாக சபைக்கு பாதுகாக்கப்பட்டது முன்மொழிகின்றேன். அதில் சில விடயங்களை குறிப்பிட்ட மாவீரர்கள் புனிதமானவர்கள். அவர்களை எங்களுடைய சுதந்திரத்துக்காக வீரகாவியமானவர்கள். அவர்களுடைய வித்துடர்கள் கிடைக்கப்பட்ட புனிதமான இடத்தினை பாதுகாக்கப்பட வேண்டிய எங்களுடைய பொறுப்பாகும். இது மட்டுமல்ல, எந்த காலத்திலும் எங்களுடைய உறுப்பினர்களாகிய நாங்களும் இந்த மாவீரர்களுடைய புனிதமான இடத்தினை பாதுகாத்து மாவீரர்களுடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு அழியாமல் பாதுகாக்க நமது மக்களுடைய இந்த காலத்தில் மக்கள் அன்று சென்று அந்த நினைவுகளை சுமந்து அந்த நினைவாட்சி செல்வதற்கு எந்த தடையும் இல்லாமல் நாங்கள் ஒரு தந்திரோகமான முறையில காவலர்கள் இதை பெற்றுக் கொள்வது நாங்கள். இது தொடர்பாக நான் பிரதேச செயலாளருடன் இது காணி சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமாக நான் அதிகாரிகளுடைய கலந்திருந்தேன். இது தொடர்பாக நேரடியாக மாநில குடியுரிமைகளுக்கு காணியை நான் கேட்டேன். நீங்கள் எல்லாரும் கேட்கிறோம். நான் கேட்டேன் மாநில குடியுரிமைகளுக்கு காணியை தாக்கம் விட்டு வைக்கிறதுல காணியை தாக்கம் கேட்க மாநில குடியுரிமைகளுக்கு எந்த காணியில் எந்த நாங்கள் காணி தாரம் என்னென்ன செய்யறதால கேட்கப்பட்டது. அப்ப நான் கேட்டேன் இது தொடர்பாக அப்ப எப்படி இந்த காணியை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த மாநில குடியுரிமை அளவுபடுத்தி மக்களுக்கு கொடுக்கிறது. மக்கள் இந்த மாவீரர் குடியுரிமைகள் வந்து நாங்கள் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி நாங்கள் மாவீரர் கொண்டாடுறோம். இந்த 27ஆம் தேதி கொண்டாடும் போது அந்த நாளைக்கு முதல் 2-3 நாளைக்கு போய் நாங்கள் மாவீரர் குடியுரிமைகளை வந்து துப்புரவு செய்து அதுக்கு 27ஆம் தேதி நாங்கள் விடாக்கு கொடுக்கிறோம். விடாக்கு கொடுத்து போட்டு அன்றைக்கு நாங்கள் அந்த மாவீரர் நினைவுகளை செய்து வாங்கணும். நாங்கள் யோசித்தபடியாக வருஷம் 365 நாள் மாவீரர் குடியுரிமையாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? அது அங்க சுத்தமாக இருக்க வேண்டும், சுத்தப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், சரியான முறையில் அங்க எல்லாமே இருக்க வேண்டும். இப்ப ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதங்களையும் ஒவ்வொரு ஆண்டுகளையும் ஒவ்வொரு மாவீரர்களுக்கு நினைவு நாங்கள் அந்த நினைவு நாட்கள் அந்த பெற்றோர் மாவீரனுடைய குடும்பம் அந்த நினைவு ஆலயத்தில் மாவீரர் அங்க அவைக்கான அஞ்சலி செலுத்துவதற்கு அதை நாங்கள் சரியான முறையில மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மாற்றி அமைக்க ஒரு தந்திரவாத தாவரவியல் பூங்கா நான் கொண்டு வந்தேன். இந்த தாவரவியல் பூங்கா என்று சொல்ல எடுத்துட்டு மாவீரர் குடியுரிமைகள் சொல்லி நேரடியாக நாங்கள் அந்த காணியை எடுத்து தரையில்
நல்ல விடயம் கட்டாயம் ஒட்டுமொத்த தமிழும் சேர்த்து செய்யப்படக்கூடிய. ஆனால் அதை அழகுபடுத்தணும் அப்படி என்ற சொல்லுதான் நம்மளோட வாயிலே இப்போ வருது. தாவரவியல் பூங்கா என்ற கேட்டகரி அரிய வகையும் அரிதானதும் ஆபத்தான தாவரங்களை வளர்க்கிற இடமாக தான் தாவரவியல் பூங்கா இருக்கு. அது தாவரங்களை ஆராய்ச்சி செய்யறதுக்கும் அதுல மக்கள் பார்வையிட்டு போறதுக்குமான இடமாக தான் தாவரவியல் பூங்கா என்ற பதிவுக்குள்ளவர். இந்த இடங்களை தாவரவியல் பூங்கா என்ற கேட்டகரிக்கு யோசிக்கிற நீங்கள் 2006ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்த பான்பை தாக்குவதில் இறந்த மாணவியின் இடத்தை விடுகால சுடுகாடா அதை நாங்கள் பயன்படுத்துவோம் என்று அவங்க முடிவெடுத்தது. ஆனால் இதை தாவரவியல் பூங்கா என்ற கேட்டகரிக்கு நிலைக்க பேசல, அதை தாண்டி உள்ளூராட்சி சபை, அதை தாண்டி மத்திய அரசுக்கு போன பிறகு அது எங்கட காலமும் முடிஞ்சு போயிடும். 4 வருஷம் முடிஞ்சு போயிடும். மத்திய அரசு கீழே வந்த பிறகு இது தாவரவியல் பூங்கா என்ற ஒரு பட்டியலில் தான் இந்த இடம் இருக்க போகுது. பாராளுமன்றத்தில் அதி உச்ச வாக்குகளோட தாவரவியல் பூங்காவில் அரிய வகையான தாவரங்களை எல்லாமே பூக்களை நடுறதுக்கு தீர்மானம் வந்தால் நிச்சயமாக அந்த இடங்கள்ல நடத்தான் போறாங்க. இது வரலாற்று தவற நாங்க இந்த பொது செய்த மாதிரி ஆகையால தாவரவியல் பூங்கான்ற பேர் அதுக்கு பொருத்தமா இருக்காது. அதனால எப்படி பதிவு செய்யறது என்ன எல்லாருக்கும் இருக்கிறதா தாவரவியல் பூங்கால நாங்களே கொண்டு போய் அவையில கையில கொடுத்துருவோம் என்ற மாதிரி இன்னைக்கு நாங்களே கொண்டு போய் அவையில கையில கொடுத்துருவோம் என்ற அவையில ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரு எப்படி செய்யலாம் பாக்குறீங்க. தாவரவியல் பூங்கான பூக்கள் இருக்கிறதுல ஒரு 2 குச்சி கூட 10 இல்லாத இடத்துல தீவப்படுத்த போன்ற முடிவெடுக்கிறோம். அது சாத்தியப்படாது, ஒரு காலத்திலுமே சாத்தியப்படாது. அதை விட தொல்லியல் திணைக்களம் என்ற அடிப்படையில சில இடங்களை வச்சிருக்கிறதால அந்த இடத்துக்கு போகையிலாத இந்த நிலையில் இருக்கு. பெரிய பெரிய போராட்டங்கள் சிறந்திருக்கிறோம். காரணம் அரசுக்கு கீழே அந்த தொல்லியல் திணைக்களம் இருக்கிறது. அதே மாதிரி தாவரவியல் பூங்கா போகுது போனால் தொல்லியல் திணைக்களம் இல்லை, தாவரவியல் பூங்கா அரசு கீழே உள்ள ஒரு கட்டமைப்பு தான் போகுது. பெரிய சபைக்குள்ள போனால் தாவரவியல் பூங்கால தாவரவியல் சம்பந்தமான தாவரங்கள் தானே வைக்கலாம். அப்படி ஒரு தீர்மானம் வந்தால் அந்த இடத்துல யார் முடிவு எடுக்கிறது, என்ன பதில் சொல்றது, நாங்கள் இருக்க மாட்டோம். மாற்றுவழி தாவரவியல் பூங்கால தாவரம் நல்லதான அவங்களோட ஏற்று வழின்னு சொன்னால் அதுக்கு நான் முடியலாம். அப்படி தடையிடாத அடுத்தது நான் கேட்டேன், வேற என்ன விதத்துல நாங்கள் இதில் எடுத்து மக்களுக்கு கொடுக்கலாம். மக்களுக்கு எங்களோட மாவட்டத்திலே குடும்பங்கள் அந்த இடத்துல சரியான முறையில அந்த மாவட்டத்தை கொண்டாடுறதுக்கு எல்லாமே சரியான முறையில் நாங்கள் செய்து கொடுக்குறது என்ன வழி இருக்கு. தாவரவியல் பூங்கானது எடுக்கணும். ஏன் கனகவரம் துயிலுமிடம் கூடி தாவரவியல் பூங்கானது அது ஒரு உண்மையான நாங்கள் ஒரு பேராக பயன்படுத்தி தத்துவமாக எடுத்து வச்சிருக்கோம். ஆனா அது மாவட்ட துயிலுமிடம் தான் இன்றைக்கு தேராது துயிலுமிடத்துல முன்னுக்கு மாவட்ட துயிலுமிடம் போட்டு தந்த தாவரவியல் பூங்கான்னு கூட அப்படி இல்ல. தாவரவியல் பூங்காவதுக்கு நாங்க மாவட்ட துயிலுமிடம் நேரடியாக காணியை பெற்றுனா நாங்க உங்களுக்கு நீங்களே பெற்றுட்டாங்க, நாங்க அதை ஏற்றுக்கொண்டோம். ஆனாது அப்படி ஏற்றுக்கொண்டே இருக்கணும்னா செய்தாங்க. என்னென்றால் ஒரு கட்டத்துல அந்த இடத்துக்கே செய்யலாம இந்த டைம்ல ஒரு திட்ட இதையும் கேட்டு நாங்க உள்ளுக்கு போய் விளக்கு கொடுத்தீங்க ஒரு தமிழ் என்ன இதுவரையும் நாங்க ஒருவருக்கு கூப்பிடுறவங்க இல்லை. இந்த நாளைக்கு நீங்க விளையாட்டு வாங்கணும்னு கூப்பிடல. ஒட்டுமொத்த தமிழையும் தான திரண்டு தான் பாருங்க. சரிதா? அப்படி இருக்கே நாங்க தாவரவியல் பூங்கா அந்த கேட்டகரிக்க உள்ளடக்கி போட்டு அடுத்தடுத்த தலைமுறைக்கு சில விட அடையாளமே இல்லாம அதுல பூக்கள் கூட்டமா இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்க உருவாக்கிறோமோ என்ற ஒரு பிரச்சனைதான் உருவாக்க மாட்டோம். இல்ல நாங்க உருவாக்க இல்ல இல்ல அசலே தொழிலும் அந்த பதியக்கூடிய ஒரு உட்கார செய்யணும் அங்கப்படி குடும்பத்தை வச்சு அதை நாங்க சொல்றோம். நாங்க முதல்ல அவங்களுக்கு ஒரு தேவையான கேட்கப்பட்டது. நான் அதே ஒரு கேள்வியாக கேட்கிறேன். உங்களோட தெரியும் டிசம்பர் ராணுவம் தான் போயிட்டு இதுவரை காலம்
தீர்மானம் இருக்கு. அதை பதிவு செய்யலாம். இதே நிலைமையில தான் நாங்கள் இருக்கு. இப்படி கூட ஒண்ணு காவல் பூங்கா இல்லை, எங்களுக்கு மாவட்ட இல்லை, காணி இல்லைன்னு சொல்லுவோம். அடுத்த என்ன பிள்ளை அந்த இடம் எப்படி கொடுக்கப்படும்? அதான் கேள்வி. நாங்கள் செய்ய போறதை மக்கள் தான் செய்ய போறாங்க. நாங்கள் ஒரு அடையாளப்படுத்தும் என்ன படுத்து எங்களுடைய லேண்ட் இது. இதுல வந்து நம்ம பகுதி துணைவியல் நாங்கள் தாராள போடலாம். துணைவியலை போட்டு நாங்கள் அதுல சரத்துகளை போடலாம். நாங்கள் ஏற்கனவே சில தீர்மானங்கள் எடுத்து நிறைவேற்றினதுல அந்த பிரதேசவாதிக்கு ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே என்ன தீர்மானத்தில் கொண்டு உங்களுக்கு தெரியும். காணி லேண்ட் வந்து இத்தனை பேஜஸ் அனுப்பிக்க மாட்டோம். அந்த பேஜஸ் கடற்கூடிய அனுமதி எங்களை சபை இல்லாத காலம் போய் செயலாளரை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சரத்துகளை கொண்டு வரணும். சபை இல்லாத காலப்பகுதியில் பிரதேச சபைக்கு அளவில் அந்த நிலம் வந்தாலும் மக்கள் நிர்வகிக்க போறாரு. அதை நடக்கமான ஒரு கூட்டம் அந்த சரத்துகளை காணாத கூட்டலாம் உடைக்கலாம். இதுல வந்து சரி அதே விடுவோம். இதுவரை காரணம் வந்து அந்த துயிலும் மக்கள்லாம் போறாரு. உறுப்பினர் மாதிரி மக்கள்லாம் திரண்டு போறாரு. அதே நிலைமையில வந்து காவலர்கள் போராட்டப்பட்டு மக்கள் போராடிக்க போறது அது துயிலும் தான் காவலர்களுக்கு அல்ல. எங்க விளையாட்டத்துல நாங்க கொஞ்சம் கணக்கு நாடு அப்படியான வந்து நான் கவலை இருக்க மாட்டோம். அது மாநில துறையில் மாநில துறையில் அதுல மாற்றமே இருக்காது. நாங்கள் அந்த ஒரு வெட்டப்படத்துல கொண்டு அதிகார வரப்புக்கான விஷயத்தை கவலை கருத்தாளர் கொண்டு வந்திருக்க ஆரோக்கியமான விஷயம். உண்மையிலே இதுவே உண்மையில ஒரு துரிதமான இடங்கள். நாங்கள் காலாதிகாரங்கிற சந்ததியை கடத்தப்பட வேண்டிய இடங்கள். இந்த இடங்களை விவாதத்துக்கு படுத்துறது எந்த இடத்துல உண்மையில அழகான விஷயம் எனக்கு தெரியல. அப்ப நாங்கள் ஒவ்வொருத்தரோட கருத்துல பயணத்தில் சுதந்திரம் இருக்கு. இடதுக்கடத்து உண்மையில அதை எட்டப்படுத்த வேணும். நாங்கள் எங்களை சந்ததியை கடத்த வேண்டும். எங்கட மாநில துரியம் இல்லம் தான். அது எந்த மாற்று தலைக்கும் இடம் இல்லை. துணைவிதிகள் தாராளம் சேர்க்கலாம். மக்கள் எல்லாம் நிர்வகிக்க போறாங்க. அதுல மாற்று தலைக்கு இடம் இருக்காது என்று கூறிக்கொள்ள இருக்காது. ஏற்கனவே நாங்கள் வள்ளிகுளம் தீர்மானம் எடுத்திருக்கோம். ஆனா இதுல ஒரு மாவட்ட கருத்து இருக்கு என்னன்னு சொன்னா இது வந்து எங்க மாவீரர் துயில் இல்லத்துக்காக இது ஆர்த்த காணி இது கொடுக்காணியா இருந்தாலும் நாங்க என்ன சொன்னாலும் உண்மையிலேயே எங்களை மண்ணுக்காக போராடி எங்களை மக்கள் நிம்மதியா வாழணும்னு சொல்லி சீரகாரியமான மாவீரர்களுக்காக நாங்கள் அந்த காணியை நாங்கள் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நாங்கள் உண்மையிலேயே புனிதமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்புகள் இருக்குது. ஆனா பிரதேச சபைக்கு எடுத்ததுக்கு பிறகு அந்த புனிதத்தன்மை உண்மையிலேயே என்ன அதுதான் நான் சொல்றேன். இப்ப நாங்க செய்யக்கூட விடையும் மக்கள்கிட்ட இருந்து பறிக்கிறோம். மக்கள்கிட்ட இருக்கின்றோம். மக்கள்கிட்ட இருக்கிறத பறித்து திருப்பி நாங்க எங்களுக்குள்ள வச்சிருக்கோம். வச்சிருக்கோம் நாங்க வச்ச கொடுத்தது அதை செய்யறதாவே இருக்குது. காலபத்திரை அந்த டைமுக்குனாலும் அந்த புதிய நாளுக்குனாலும் காலபத்திரை இப்ப எல்லா இடத்துலையும் நாங்கள் அதை செய்யலாம். உங்களோட மக்கள் பேச வேண்டிய அனுமதி இல்லாமல் நான் சுயமா வந்து ஒன்று இரண்டாம் இடத்துல எல்லா இடத்துலையும் செய்தோம்னா இருக்காங்க. புள்ளியோட துயிலத்திலையும் அம்மையார் தோற்றடிக்கொண்டு இருக்கைகளையும் மக்கள் மனித உலகம் கொடுக்குறாங்க. இப்படி இருக்கைகளை நான் நினைக்கிறேன் தெருவுலம் துயிலும் பொறுத்தவரைக்கும் அது இப்ப இருக்கிற மாதிரி இருக்கிறது நல்லது. இதே சொன்னா நாங்கள் ஒரு விஷயத்தை முடிவெடுப்போம் வேண்டாம். இதுல சபை மெம்பர்களையும் சரி மக்களையும் சரி ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கிறத நான் நேற்று முன்னாடி பார்த்திருக்கேன். அதாவது நான் சொல்ல வர அப்படின்னா நாங்கள் சபையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறேன்னு சொன்னா நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்தாங்கல்ல. நான் கடைசியா கடந்த கூட்டத்திலே ஒரு முடிவெடுத்தது நாங்கள் என்னென்று ஒரு முடிவெடுக்கலாம் தினமுறைகளை நான் கலந்துரையை செய்து அந்த மக்களுடைய சில கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் அதுக்கு அந்த முடிவெடுத்தாங்க. அதே மாதிரி இருக்கும் நாங்கள் ஒரு சமூக மட்ட அமைப்புகளை கூப்பிட்டு எங்களை பிரதேச சபையிலேயே ஒரு கூட்டத்தை உருப்படுத்தி எங்கள் உறுப்பினர்களை பற்றி கொண்டு மக்கள் சொல்ற முடிவுக்கு போகலாம். ஏன்னா நாங்கள் வந்து இதில் இருக்கிறார்கள் எல்லாம் எழுதக்கூடிய எந்த சட்டத்துக்குள்ள எழுதக்கூடிய முடிவு தான் செஞ்சுள்ள வரோம். அது எங்களுக்கு எதிராக சட்டங்கள் சரியா இருக்கு. அந்த சட்டத்துக்குள்ள நாங்கள் அதை கைப்பற்றியது. இது வந்து நாங்கள் ஒரு புனிதமா பாதுகாக்க வேண்டிய இடம். இதுல நாங்கள் காவலியர் பூங்காவசியாதன்னு சொன்ன மாதிரி அதை செய்து கூட அதுக்கு பிறகு அது ஒரு அரசு திரைக்களத்திற்கு ஒரு காணி வந்ததுக்கு பிறகு அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும் என்ன செய்ய வேணும். சபையில காலத்துல செயலாளர்களும் ஆளுநர் கடிதம் வந்தா செயலாளர் செய்யலாம். அது ஒரு கட்டமைப்புக்குள்ள போயிருக்கல நாங்கள் எந்த தீர்மானத்தை எடுத்து எத்தனை சிறப்புகளை கூட செயலாளர்கள் கொடுத்தாலும் ஆளுநர் கடிதத்தை
இப்படியே இந்த காணி இருக்குமா இருந்தால் எந்த காலத்திலேயும் நாங்கள் அரசாங்கத்தோட அல்லது சிங்கள இனத்தோட சண்டை பிடிச்சாவது எங்கள் வீரர் மாவீரர்களுக்கு விளக்கு கொடுக்கலாம். 2-3 பேர் கேள்வி போட்டு எல்லாம் நடக்குது. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக நாங்கள் இப்ப இந்த காணிய மாவீரர்களுக்காக நாங்கள் இதை எடுக்க வேண்டாம்ன்றத நாங்கள் சொல்றது வந்து அரசாங்கத்தை திருட கொண்டு வந்தா இந்த காணி எங்களை கட்டுப்பாடுகள் இருக்காது என்பது என்னுடைய கருத்து. ஆனா செஞ்சோடவளாக போயிடணும். அதுல மாவீரர்கள் இல்லை, எங்களுடைய பாடசாலை மாணவிகள் அதாவது எங்களால் கட்டாயமத்திய நேர்த்துவை கட்டையிலும் அது இடுகாட சுடுகாட சட்டத்திற்களை கொண்டு வரையிலும் அது வேற மாதிரி. அதுக்காக நான் அந்த மொழி அப்படியே எடுத்து மாறி எடுக்கிறது இல்லை. இது நாங்கள் அந்த இடத்துல இருக்கிற மக்களை கேட்போம். மக்கள முடிவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அதுக்கு பிரார்த்தனை முடிவு நாங்கள் பார்த்துருக்கோம். தாவரவியல் பூங்கான்றது என்றைக்குமே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு பேராக தான் அது இருக்குது. எந்த காலத்திலையும் தாவரவியல் பூங்கா நாங்கள் இன்றைக்கு அதை மாவீரர் துயிலும் இன்னத்தை வந்து தாவரவியல் பூங்காவாண்ட மறைமுக பேர்ல வந்து நாங்கள் பிரதேசமைக்குள்ள உட்படுத்தி போட்டு இன்னும் ஒரு கொஞ்ச காலத்தால வந்து இங்க வேற ஒரு தொழிற்சாலரோ மற்ற உறுப்பினரோ சிந்திப்பினா இது வந்து தாவரவியல் பூங்கான்னு தீர்மானம் எடுத்துட்டாங்க. இதை நாங்கள் தாவரவியல் உள்ள நாடு தாவரத்தை எல்லாம் உணர்ந்து வச்சு போட்டு அங்க பூங்கா வாக்கி போட்டு ஒரு நேரத்துல வந்து அது நிற்கும். அதுல கசிப்புக்காரங்கள் முழுக்க போயிருப்பாங்க. வேற வேற சொல்ல போனா காதல் ஜோடிகள் கூட பூங்காண்டு போட்டு அதுக்குள்ள போய் இருக்க தோணும். சரியா? நான் கதைக்கிறேன் சொல்லி போட்டேன். காதல் ஜோடிகள் கூட நாங்கள் நீங்கள் சொன்னீங்கள் அதுல லைட்டுகள் கூட்டலாம், மற்றது மதில்களை கட்டலாம், அதுகளெல்லாம் நாங்கள் செய்யலாம். அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்றேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதை நாங்கள் வெளியில இருந்து செய்யலாம். அதை நாங்கள் வெளியில இருந்த துயிலும் இல்லமாவே இருக்கட்டும். அது வெட்டையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தாவரவியல் பூங்காவான்றதை நாங்கள் அதை கொண்டு வந்தா கடைசி வந்து பிற்காலத்துல அந்த இடத்துல எந்த மனுஷனும் துயிலும் இல்லத்துல இருக்குது. சரியா? நான் அந்த இடத்துல போறதுக்கு பிறகு பிரதேசவையில வந்து கையேந்த வட்டி வர சரியா? ஏனண்டா இது அரசியலோட சம்பந்தப்பட்டது இந்த பிரதேச சபை. சரியா? இன்றைக்கு நேற்று என்ன நடந்தது? அங்க தியாக தீபம் திரிவண்ணாண்ட நினைவு தினத்துக்கு வந்து ஒரு பொதுமகனா தான் நாங்க அமைச்சர் போனவர். அந்த இடத்துக்கு நகர அஞ்சலி செலுத்த கூட இல்லை. இப்படித்தான் வேற ஒரு நேரம் நாங்கள் இன்றைக்கு இந்த நினைவாலயங்கள் கூட நினைவாலயங்களை நாங்கள் பிரதேச சபைக்குள்ள உட்படுத்தி செய்து போட்டு நாளைக்கு நான் ஒரு அரசியல்வாதியாவோ இல்லாட்டி வேற ஒரு அரசியல்வாதி அங்க வரைக்கும் நிப்பினோம். முன்னால நீ அங்க போகவே இல்லாத நிப்பினோம். மக்கள் கையில இருந்தா மக்கள் இடத்துல மக்களை நான் எந்த இடத்துலயும் போகலாம். துயிலும் இல்லது அடுத்த முறை நான் போயிருக்க நீங்க சொல்லுவீங்க நீங்க இந்த அரசியல்வாதி எந்த விதத்துக்கு வரக்கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்க நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்களுக்கு சொன்ன அவசரம் நீங்க உங்களுடைய கணவர் கௌரவ உறுப்பினர்களே உங்களுடைய கணவர் கௌரவ உறுப்பினர்களே உங்களுடைய கணவர் எங்களுடைய ராதா படையீங்க எனக்கு மேலிட பொறுப்பாக இருக்கு இதை அலைஞ்சவர் எங்கட வகுப்புல படித்த பிள்ளையார் என்னடா உங்களுடைய சரியா? இந்த இது வந்து நீங்கள் மாவீர துயிலும் இல்லவன்றதை நீங்கள் எடுக்கணுமாக இருந்தால் அரசாங்கத்திட்ட நீங்கள் ஒரு கடிதத்தை ஒப்படைங்க. மக்களோட பிரதிநிதிகளா சரியோ மக்கள் வந்து அந்த காணிய எடுத்து அவியல் செய்து கொண்டு போவினோம். அது தனிப்பட்ட மக்களோடய இருக்கட்டும். மாவீர துயிலும் இல்ல பிரதேச சபைக்குள்ள கொண்டு வர வேணாம். பிரதேச சபைக்குள்ள துயிலும் இல்லமாகும் தாவரவியல் பூங்காண்ட ரீதியில இந்த சபைக்குள்ள அது வர வேணாம். இது உங்களோட கருத்து. உங்களோட கருத்துக்கு நான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்றீங்க மாவீர துயிலுமில்லம்ன்றத நாங்கள் ஏற்கனவே நான் என்னுடைய சொல்லிட்டு இருக்கேன். மாவீர துயிலுமில்லாம தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும். நான் கலந்து அப்புறம் அப்ப அதுல
எங்கட துயில் மில்லங்கள்ல விதைக்கப்பட்ட வித்துடர்கள் இரவாவியமான மாவீரர்களை நாங்கள் அஞ்சலி செலுத்தத்தான் வரும். இதுக்கு நேரடியா மாவீரர் துயில் மில்லவர்களுக்கு தாண்டி நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அது முடியும். சரி, அப்படி முடியும் என்று சொன்னா நாங்கள் சபையில இருக்க அனைவரும் உங்கள்ட்ட அந்த பொறுப்பை தான். நீங்க எங்கள்கிட்ட பொறுப்பை தர தேவையில்லை. அது மக்கள் என்னன்னா தேராவில் துயிலுமில்லத்திலையும் ஒரு அந்த சம்பவம் நடந்தது. அரசியல் வந்து இருக்குல்ல, அரசியல் சம்பந்தப்பட்ட எவரும் இருக்குல்ல ஈடுபடாமல் மக்களால வந்து அந்தந்த இடத்துல அந்த பணிக்குழு இருக்குதானே, அந்த குழுவால அந்த கடிதம் தான் நாங்கள் பொறுப்படுத்தி இந்த துயிலுமில்லத்தை செய்வோம் ஒரு லெட்டர் தந்தா நாங்கள் இந்த காணியை விடுவிச்சு தாரோம்னு சொன்னது. அரசியல் இதுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லுங்க. நீங்கள் அதோட சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு துயிலுமில்ல பணிக்குழுவோட கதைச்சு அதை செய்யுங்க. சரி, அதை நாங்க மற்ற கௌரவர்கள் எல்லாரும் கவனிங்க. என்னண்டா உடனடியாக மக்களை தெரியப்படுத்துறோம். என்னண்டா எங்களுடைய புதுக்குடியிருப்பு பிரதேசங்களுடைய கௌரவ உறுப்பினர் நாயகி அவர்கள் தற்போது நாட்டில இருக்கின்ற ஆளுங்கட்சியினுடைய பாட்டியாக இந்த சபைக்கு பிரசன்னமாகி வந்திருக்கிறார். அவ்வாறு தற்போது புதுக்குடியிருப்பினுடைய பிரதேச உறுப்பினர் இவா தற்போது எங்களுடைய துயிலுமில்லங்களை அங்கே இருக்கின்ற பணிக்குழுக்கள் கோரிக்கை வைக்கும் இடத்தில் தான் தன்னுடைய அரசாங்கத்திட்ட கதைத்து அந்த மாவீர துயிலுமில்லங்கள் என்று சொல்லி விடுவித்து செல்வதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். சரிதானேக்கா? நீங்கள் அந்த நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னா பணிக்குழுவை வச்சு நீங்க அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கலாம்னு சொன்னா பிரதேச சபைக்குள்ள அதை எடுக்க வேணாம்னு சொன்னா பிரதேச சபைக்குள்ள எடுத்தா ரெண்டாயிரத்தி உங்களுக்கு பிரச்சனை தாவரவியல் பூங்காவா கொண்டு வர மறைமுகமா கொண்டு வரணுன்றீங்க. தாவரவியல் பூங்காவா பேரை போட்டு கொண்டு வந்துட்டு மாநில துயிலுமில்லமா நடத்துறேன்னு சொல்றீங்க. அப்ப நாளைக்கு மற்றவங்களுக்கு பார்க்க மாட்டாங்க. தாவரவியல் பூங்கான்னு நீங்க பதிவு செய்து போட்டு அந்த துயிலுமில்லம் நடத்துறேன் இல்ல. அப்ப நீங்களுக்கு என்ன மாற்று வழி? இந்த காணி எடுத்தவங்க என்ன மாற்று வழி? காணி எடுத்தாலும் நாங்கள் அரசாங்கத்தை நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் அரசியலோட சம்பந்தம் இல்லாம அந்த பணிக்குழுவோடும் மக்களும் சேர்ந்து ஒரு லெட்டரா சரி, நான் அந்த விஷயத்த நான் எங்கட பகுதியில் இருக்கிற துயிலுமில்லங்கள்ல இருக்கிற அந்த பணிக்குழு கதைச்சு அந்த மக்களுடைய கோரிக்கையா உங்களுக்கு கடிதம் யாருக்கு தரணும்? அதுக்கு பதில் யாருக்கு தரணும்னா நாங்க சபை மெம்பர் எல்லாரும் சேர்ந்து அந்த விஷயத்தை செய்வோம். என்ன நாங்கள் அதை தான் சேர்ந்து செய்யறோம். யாருக்கு தரணும், யாருக்கு அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. நான் நினைத்தாரு அப்படியா? ஒரு கூடாது இதுல நாங்கள் இந்த தாவரவியல் பூங்கான்னு சொல்லி வரைக்கும் எல்லாருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. சந்தர்ப்பங்கள் வழங்கப்படைக உங்களோட கருத்து கௌரவனுடைய கருத்து எல்லாத்தையும் கருத்து வரும் வரைக இந்த தாவரவியல் பூங்கான்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது ஒரு தந்திரோகமா கொண்டு வந்த பேர். மாவீர துயிலுமில்லங்கள் என்றதான் எங்களுக்கு விருப்பம். எங்கள்கிட்ட விருப்பம் எல்லாத்த விருப்பம் மாவீர துயிலுமில்லங்கள். அந்த மாவீர துயிலுமில்லங்கள் சொல்லி நேரடியா நாங்க எடுக்கிறதுக்கு அவ தன்னாலே எழுமன்னு சொல்லி சொன்னான். சொல்லேங்க ஊடகவியலாளர் நண்பர்கள் மக்களுக்கு செய்தி சொல்லணும். அந்த விஷயத்தை அவளை கட்டித்தனம் நாங்க மக்களுக்கு சொல்லணும். அந்த விஷயத்தை தான் நான் செய்தேன். அவளை பூனமா செய்யணும், குறுக்கா செய்யணும். நான் எந்த விதமான யோசனை நீங்கள் அப்படியான சொல்ல தயவு செய்து உயரிய சபையில பயன்படுத்த வேண்டாம். என்னன்னா நாங்க சொல்ற விஷயம் என்னன்னா அந்த சொன்ன கருத்துக்கள் நான் கௌரவ உறுப்பினர் கௌரவ உறுப்பினர் சொன்ன கருத்து நான் சொன்ன கருத்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நாங்கள் இந்த காணியம் பிரதேச சபைக்கு எடுக்கிறதா இல்லையாட்ட முடிவுக்கு நாங்கள் போவோம். அதுக்கு முன்னாடி காணி ஆட்ட கேட்கிற முடிவுக்கு போவோம். முதல்ல அந்த இடத்துல இருக்கிற மக்களை சமூகமட்ட அவங்களோட கூப்பிட்டு நாங்கள் பிரதேச கூட்டத்தை ஒன்றுபடுத்தி அதுக்கு பிறகு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஓகே பிரதேசம் வச்சிருக்கிறதா பொருத்தமா இருக்கும், நாங்க எல்லாரும் சேர்ந்து பிரதேச வைக்கிற காணியோ கொடுக்கறதுக்கு நாங்கள் சம்பாதிக்கிறோம் மக்கள் சொன்னா அதுக்கு பிறகு நாங்க இந்த வழியில இந்த தலையில இருக்கிற அந்த காணி எடுக்கிறாங்க முடிவுக்கு நாங்க போவோம். நாம இதுல இருக்க 22 பேர் முடிவெடுத்து போட்டு மக்கள்கிட்ட கொண்டு எங்களை முடிவு பிரிக்க வேணாம். மக்களோட முடிவு நாங்க செய்வோம். இது அதான் நான் சொல்ல வரேன். கௌரவ உறுப்பினர் அவர்களே, மக்கள்கிட்ட திணிக்கிற விஷயம் இல்ல. திருப்பி கொண்டு வர முன்மொழிவு சபையில தனிய கவிசாரம் இருக்கிறது இல்ல. அத சபையில
சட்டத்திட்டங்கள் நீங்க முதல் பிரதேச உறுப்பினராக இருந்தீங்க. உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு பிரேரணையை நாங்கள் கொண்டு வந்தா சபையில பேசுபொருளா கலைப்போம். கலைச்சாலுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றான் இந்த சபை. நாங்கள் கொண்டு வர முன்மொழிவில மக்களுக்கு ஏற்ற வகையில மாற்றி கொடுக்க வேண்டியது சபையில கொடுக்கும். நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் அதை பரிசீலிக்கிறோம். இப்ப ஏற்கனவே உங்களோட கருத்து முடிஞ்சது. நீங்க சொல்லி இருக்கிறீங்க மக்களை வழியிட்ட கேட்டு இதுக்கு மக்கள் அபிப்பிராயத்தையும் கேட்டு செய்ய மாட்டேன். ஏற்கனவே கௌரவ உறுப்பினர் சொல்லியிருந்தா மக்கள்கிட்டே அதை விடலாம். தாவரவியல் பூங்கான்னு சொல்லி ஒரு சொல்ல நாங்கள் பயன்படுத்த வேண்டாம். நேரடியா மாவீரர்கள் இதுவும் இல்ல வேண்டாம். நாங்கள் கடிதத்தை பணிக்குழுட்ட இருந்தா அங்க மக்கள் கேட்டு நாங்கள் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு தானே அதை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்படித்தானே சொல்லியிருக்கலாம். அப்படி இருக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துகள் இருக்கு. அந்த கருத்துக்களை கருத்து முடிவு இருக்கும். அடுத்த எல்லாம் தலையிலையும் தாண்டித்தான் நாங்க சில விஷயங்களை செய்து கொண்டே வந்துறாங்க. அதை எங்களை முடிவாய்க்கால் நிலையத்தில் ஆரம்ப காலத்துல கொண்டு போயிருந்த கல்லே இல்லாம போய் அடுத்த நாள் செஞ்சது. அதை தாண்டி செய்யறாங்களா எல்லாம் செய்தது. அதே மாதிரி அம்மாவிலிருந்து இப்ப திருப்பி வந்த நினைவுகாலம் அந்த காலத்துல ஊட்டி எப்படி அடி உடைக்கப்பட்டதுன்னு தெரியும் கடந்த வருஷம். ஆனால் திருப்பியும் அதை தாண்டி செய்யறது தானே எப்படி தெளிவான ஊர்தி. அதே போல மாவீரர்களுக்கான நேரத்துல மாவீரர் நாளன்று மாவீரர் தினமா தானே செய்த முடிஞ்ச. அப்ப நாங்கள் இதுல தாவரவியல் பூங்கான்ற பேரை விட்டுட்டு இப்ப பண்டாரவண்ணி என்ற இடத்திலேயே பண்டாரவண்ணி என்ற நிகழ்வையில் மாவீரர் பண்டாரவண்ணி என்று சொல்லி இந்த வரை மாற்றிட்டு நாங்கள் கடத்தி கொண்டு செய்தோம். இத வீரர்களுக்கான என்ற இடம் அப்படி ஒரு கடைசியில பேர் வச்சு போட்டோம். நாங்கள் அதுக்கு போஸ்ட் பண்ணி கொண்டு போவோம். தாவரவியல் பூங்கான்ற அவைகளை பார்த்துட்டு போவாங்க. அப்படி கேட்டுட்டேன். அப்படி பிரதேசம் நான் கேட்டுட்டேன். நான் போல எல்லாருக்கும் ஒரு கௌரவர்கள் எல்லாருக்கும் ஒரு விடைய சொல்றேன்னு இருந்தாங்க. மாவீரர்கள் சம்பந்தமாக நான் போராட்ட காலத்துல முதலாவது நீதிமன்றத்திலே 4 விக்குடர்கள் கிடைக்கப்பட்டது. அந்த விக்குடர்கள் கிடைத்தவங்க 4 முதலாவது மாவீரர்கள் சம்பந்தமான விடயங்கள், எங்கட தியாகம் சம்பந்தமான விடயங்கள் எனக்கு நிறைய தெரியும். நான் அதை நோக்கி நிறைய வேலை திட்டங்கள் மாவீரர் குடும்பங்களுக்கு நாங்கள் வெளியில நிறைய வேலை திட்டங்கள் செய்யணும். அது இந்த சமயத்தில் வேண்டாம். நாங்கள் ஒரு பிள்ளையான விஷயத்தை தாவரவியல் பூங்கான்னு சொல்லி கொண்டு வந்துட்டு கௌரவத்தில் காய்கறி பூஞ்சாலாகவும் ஆட்கள் வந்து இருக்கிறார்கள். நான் தாவரவியல் பூங்கான்னு சொல்லி கொண்டு நான் நேற்று கூடி பிரதேச காய்க்கிறதுனா இந்த தாவரவியல் பூங்கா என்ற சொல்ல எடுத்து நாங்கள் வேறு ஏதாவது போடலாமா, நினைவேந்த போடலாம். அப்ப அதான் சொல்லியிருந்தேன். எனக்கு வேற இல்லாம போயிடும். இப்ப நேரடியா நாங்கள் வந்து கேட்கலாது. அப்ப நேரடியா நாங்கள் கேட்கலாத விஷயத்துல எங்களுக்கு இருக்கிற வழிமுறை தாவரவியல் பூங்கான்னு தான் கேட்கலாம். அதையே அப்படி கேட்கலாம்னா கரைச்சி பிரதேச சபையில இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நிறைவேற்றப்பட்டு அதுவும் சரியான முறையில போகும். அங்க எந்த விதமான தாவரங்களும் நடப்படவில்லை. தாவரங்களை கொண்டு உண்டே இல்லை, ஒன்றும் செய்யல. அங்க வெளியில மரங்கள் எல்லாம் வச்சு லைட்கள் எல்லாம் போட்டு தண்ணி வசதி எல்லாம் செய்து கொடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தான் நான் இந்த இளைய சுத்தியோட நான் செய்ய முன் வந்தது. அந்த புரிதலை வெளியில இருக்கிற சரிதானே நான் ஓப்பனா சொல்றேன். ராணுவ முகவர்கள் அதை தடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். இத நீங்கள் எல்லாரும் புரிஞ்சு கொண்டீங்கன்னா சரி. சரி, இப்ப ஒருமே என்னன்னு சொன்னா இருக்கிற பிரச்சனை நாட்டுல சட்டமும் அதுவும் நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட இடத்திலேயே போக்குவரவிய போட்டு வச்ச வரலாறுகள் இந்த நாட்டுல இருக்கு. அது வெறுமனே நிஜோசோலையோ ஐந்துலையோ அல்லது சட்டத்திலேயோ முடிஞ்சு போற பிரச்சனை இல்லை. பார்லிமெண்ட்ல ஒரு தீர்மானத்தை போட்டு தீர்மானிச்சுட்டு வந்தா அந்த நேரத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம். மட்டும் இல்லை தலைமுறை தலைமுறையா கொண்டு நடந்த வழியே அப்ப நான் கேட்கிறேன். நான் ஒரு முன்மொழிவு ஒரு நிமிஷம். இந்த முன்மொழிவை மாவீர துயிலும் இல்லத்துக்கு இந்த காணி எடுக்கிறதுக்கு என்ன வழிமுறை இருக்கு? வேற யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. மாவீரர் பண்டாரவன்னியன் என்பது வீரர்களுக்கான நினைவு தூவி வளாகங்கள் சொல்லி நாங்கள் கேட்கும் போது அது கேட்க முடியாது சொல்லியிருக்கு. அப்படியான்னு சொன்னா நாங்கள் இந்த சபையில ஒரு பேரணையை நிறைவேற்றுவோம். என்ன தாவரவியல் பூங்கான்னு சொல்லி என்ற சொல்லி எடுத்து வீரர்களுக்கான சொல்லி நாங்கள் அடையாளப்படுத்தி கொடுப்போம். அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு காணி எங்களுக்கு கிடைச்சதுன்னா உண்மையில எல்லாருக்கும் சந்தோஷம். என்ன
ஓம் தான் எனக்கு கேட்டாருங்க. இன்னொரு விஷயம் அத ரிசர்வ் இந்த இடத்துல ரிசர்வ் மட்டும் கொடுத்தாங்க. சோமரங்கட அப்ப இதுல அதற்கு அனுமதியோடு இந்த மாவீரர் துயிலும் இல்லங்களை நாங்கள் உண்மையிலே நேரடியாக அந்த பெயரை சூட்டி அதை வழிபட முடியாத சூழல் காரணமாகத்தான் நாங்கள் காவலர் பூங்கா என்ற பெயர் சூடாக செய்யலாம் என்ற ஒரு எடுகோள் அடிப்படையில் தான் இந்த தீர்மானத்துக்கு நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அருங்கடலில் ஏனைய மாவட்டங்களிலும் பிரதேச சபைகள் இந்த இதே சட்டக்கரையை கடைப்பிடித்து ஏனைய மாவீரர் துயிலும் இல்லங்களையும் அவர்கள் இந்த வழியிலே நடைமுறைப்படுத்தி இருப்பதாக செய்தி என்னுடைய காதல் இருக்கிறது. அது உண்மையாக இருக்கும்போது ஏனைய மாவட்டங்களில் இந்த விடயத்தை நடைமுறைப்படுத்துகிற பொழுது நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திலே புதுக்குடி பிரதேசத்தில் மட்டும் நாங்கள் விதிவிலக்காக பூர்வமான கேள்வி ஒரு கருத்தில் எழுதுகிறோம். நிச்சயமாக இந்த மாவீரர்களுடைய துயிலும் இல்லங்கள் போற்றப்பட வேண்டியது, அது புனிதப்படுத்தப்பட வேண்டிய விடயம். ஆனால் எங்களுக்கு ஒரு ஐநூறு இருக்கிறது. இங்கே குறிப்பிட்டது போல இந்த உயிரினங்கள் காலப்போக்கில் தாவரவியல் பூங்கா பெயரோடு வந்து இருக்கிறபடியாக சிலருடைய அரசாங்கத்தை கையகப்படுத்தி சொவியத் திணைக்களம் கொண்டு சென்றது போல இதை கொண்டு செல்ல முடியுமா என்ற கேள்வி இருக்கிறது. ஆனால் இப்போது இந்த அரசாங்கத்துடைய செயற்பாடுகளோடு நாங்கள் ஒப்பீடு செய்து பார்க்கிற பொழுது ஒரு பொற்காலமாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த அரசாங்கத்துடைய காலம் எங்களுக்கு சாதக தன்மை ஏற்படுத்துகின்ற காலத்தும் தெரிகிறது. 3/2 பெரும்பான்மையோடு வந்திருக்கின்ற அரசு எடுக்கிற நல்ல ஒரு தீர்மானங்கள் உங்களுக்கு சாதகமான பல பக்கங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதற்கான அரசாங்கத்தை போடாமல் சொல்ற அளவில்லை. அரசாங்க செயற்பாடுகள் ஒரு சில பார்க்கிறது பொருத்தப்பாடாக இருக்கிறது. எனவே இந்த அரசுடைய காலத்தில் நாங்கள் இதை செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக இதற்கு ஒரு சாதகத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய பக்கம் உருவாகமாக ஒரு எண்ணங்களுடைய வகையில் ஏற்படுகிறது. எனவே நிச்சயமாக ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் இந்த துயில் இல்லங்களை தரிசிக்க வேண்டிய நாங்கள் இந்த காலத்திலே இந்த பிரதேச செயலாளர்கள் ஆலோசனை போல உண்மையிலே நல்ல ஆலோசனை எல்லாரும் தரமாட்டார். எனவே நீங்கள் இந்த மாவீரர் துயில் பேரை வைக்காமல் நீங்கள் தாவரவியல் பூங்கா பேரு கூட வாங்க கால ஓட்டத்தில் நிச்சயமாக உங்களுடைய கையிலே கிடைக்கும். அடுத்த சந்ததியினுடைய வழிகாட்டுகளே அல்லது அந்த அடுத்த சந்ததியை நாங்கள் புரிதப்படுத்துகின்ற அல்லது நாங்கள் அதை வழங்குகின்ற ஒரு இடமாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற ஒரு கருத்து நல்ல ஒரு அறிவுரை போல் எனக்கு தெரிகிறது. நிச்சயமாக நாங்கள் இதை மாவீரர் துயில் என்ற பெயரை கொண்டு நடத்த முடியாது. எனவே தயவு செய்து இந்த ஏரிய மாவட்டத்தில் உள்ள பிரதேச சபைகள் அந்தந்த தங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடங்களை இந்த தாவரவியல் பூங்கா அந்த கட்டடத்திற்கு ஊடாக துயில் இல்லங்களை தரிசிக்கின்ற அல்லது பரிபாலனம் செய்கின்ற ஒரு ஏற்பாடு கிடைக்குமாக இருந்தால் நாங்கள் அதுக்குள்ளே சேர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும். எனவே நல்ல ஒரு விடயமாக தான் என்னுடைய கருத்து இருக்கிறது. எனவே நல்ல பொருத்தமான காலத்திலே பொருத்தமான தீர்மானத்தை எடுத்துக் கொள்வது சால பொருத்தமாக இருக்கும். உண்மையில நாட்டில் இப்ப இருக்கிற அரசாங்கம் ஒரு எங்களுடைய தமிழர் பிரதேசங்கள்ல நடந்த அநீதிகளுக்கு எதிராக நாங்கள் எவ்வாறு போராடினோம் அதே போன்று ஒரு போராடின அரசாங்கம். அந்த அரசாங்கம் இருக்கின்ற கால பகுதியில இந்த விடயத்தை செய்கிறதுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு சாதகமான நிலைமை இருக்கு. இதுகளெல்லாம் வைத்துத்தான் நான் இந்த பிரேரணியை கொண்டு வந்திருந்தேன். அப்ப கொண்டு வந்திருக்க இதுல வெளியில சில விஷயங்கள் இருக்குது. இப்ப என்னன்னு சொன்னா இந்த மாவீரர் துயில் இல்லங்களை நாங்கள் தாவரவியல் பூங்கான்னு சொல்லி எடுத்து தாவரங்கள் நடப்போறோம், அங்க மாவீரர் துணியத்தை சீரழிக்க போறோம் என்ற ஒரு விடயங்கள் எல்லாம் திட்டமிட்டப்பட்ட சில விசமிகளால பரப்பப்பட்டு கொண்டு உண்மையில் அப்படி இல்லை. மக்கள் எல்லாருக்கும் தெரியணும் என்னன்னா எங்களுடைய மாவீரர்கள் உலகத்திலேயே எந்த தியாகங்களை செய்தார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள். அவர்களை நாங்கள் பூசிக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் அனைவருக்கும் இருக்கு. அது மாவீரர் துயிலும் இல்லங்களா தான் இருக்க வேண்டும். அது எந்த மாற்று கருத்துக்கும் விடவில்லை. நாங்கள் நேரடியா மாவீரர் துயிலும் இல்லம்னு சொல்லி அரசாங்க திணைக்களத்துல காணியை பெற்றுக்கொள்ளேதான். அதை புரிஞ்சு கொள்ளும் எல்லாரும் நேரடியா பெற்றுக்கொள்ளேதான். தாவரவியல் பூங்கான்னு சொல்லி நாங்கள் பெற்றுக்கொண்டாக்கா காணியங்களும் கிடைக்கும். அப்ப இதைத்தான் நான் கொண்டு வந்த விஷயம். இதுலயும் இப்ப கௌரவ உறுப்பினர் வியாசன் அவர்கள் குறிப்பிட்டது கொண்டு வீரர்களுக்கான காணியை தாங்கன்னு சொல்லி கேட்டாலும் நான் இதெல்லாம் கேட்டுட்டேன், கிடைக்காது. அப்படி இல்ல நாங்க வீரர்களுக்கான நினைவுக்கு எந்த வேறு மாற்று வழி மூலமாக எடுக்கலாம் என்று சொல்லி சொன்னா கூடி நான் அதுக்கு சம்மதிக்கிறேன். எல்லாரும் சபை தீர்மானம் தானே, இது சபையில எல்லா முடிவும் தானே, அதுக்கு நானும் சம்மதிச்சு அப்படியே எடுப்போம், அதை செய்வோம். அப்படி இல்ல வேற யாரும் மாற்று கருத்து இருந்தாலும் நீங்க சொல்லலாம். நீண்ட இடமா இந்த விவாதம் போய்கொண்டிருக்குது. கௌரவம் சொல்லுங்க. என்னன்னு சொன்னா இப்ப நீங்க இந்த சபையில சொன்ன கருத்துக்களை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னா இதுல சொல்லியிருந்தீங்க முதல் காலங்கள் சில காலங்கள்ல சில நினைவேந்தல்கள் எங்களால செய்ய முடியாத ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனா இப்ப எங்களுடைய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு எந்த வித பிரச்சனையும் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேராவி
துயிலுமில்லத்துல கூட அந்த சிவப்பு மஞ்சள் கொடி வந்து பறந்த வண்ணம் தான் இருக்குது. அப்ப அதனால வந்து எங்களுக்கு வந்து இந்த நினைவேந்தல்களை செய்யறதுக்கு வந்து எந்தெந்த தடையும் இல்லை. அதை விட எங்களோட ஐநா இதுல கூட சொல்லியிருந்த விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க வந்து இப்படி எங்களுக்காக இறந்தவர்களை வந்து நினைவேந்தல் செய்யறத வந்து எப்பயுமே தடை செய்ய மாட்டோம்ன்றத வந்து எங்களுடைய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கிற காலகட்டத்துல எங்களுடைய அரசாங்கம் இருக்கிற இந்த காலகட்டத்துக்குள்ள எங்களாலையும் வந்து அவர்களுக்குரிய நினைவை வந்து செய்யறதுக்கு ஒவ்வொன்று சொல்கின்ற அரசாங்கம் வந்து கண்டிப்பா வந்து அந்த காணியை வந்து எங்களுக்கு விடுவிக்கிறதுக்கு ஒரு நிலை வந்து இருக்கும்ன்றதை வந்து நான் இடத்த வந்து பதிவு செய்து கொண்டேன். நன்றி. உண்மையில் உங்களுடைய கருத்து நல்லா அதிலே குறிப்பிட்டிருந்தீர்கள். உங்களுடைய தற்போது இருக்கிற அரசாங்கம் இருக்கிற காலத்தில் சேராவில் சிவப்பு மஞ்சள் கொடி பறக்கிறது. கடந்த கால அரசாங்கம் எங்களுக்கு அதுக்கு அச்சுறுத்தப்படும் போது நாங்கள் அங்க பதாகைகள் கட்டப்பட்டு மாவீரருடைய பதாகை கட்டப்பட்டு இந்த வரைக்கும் இருக்குது. அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்றேன். அதே நேரம் இப்ப நீங்கள் உங்களுடைய அரசாங்கம் இருந்த காலப்பகுதியில நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க இந்த மாவீரர் உயிரிழப்புகளை எங்களுக்கு இருந்த காலத்திலையும் ஐநாவிலே கலைக்கப்பட்டிருந்தது. இறந்தவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்படணும். அப்ப நான் உங்களுடைய இந்த கோரிக்கை நீங்கள் உங்களோட சபையில் இருக்கிற உறுப்பினர் கௌரவ மாவீரர் உயிரிழப்புகளை இந்த காணியை எங்களுக்கு பெற்றுத்தாங்களும் உங்களுடைய அரசாங்கத்தை பயன்படுத்தி உங்களோட விநியமாக கேட்டுக்கொண்டு எல்லாரும் கேட்டுக்கொண்டோம். என்ன எல்லாரும் கேட்டுக்கொண்டோம். நீங்கள் அந்த முயற்சி எடுத்தீங்களா? நாங்கள் மாவீரர் உயிரிழப்புக்கு அந்த காணியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எங்களோட அரசாங்கம் உங்களுக்கு யாரு? எங்களோட அரசாங்கம் உங்களுக்கு யாரு? எங்களுக்கும் அரசாங்கம் தான். நீங்கள் நேரடியாக அந்த பாட்டியில இருந்து வந்தீங்க. நாங்களும் வந்து இந்த கருத்தை வந்து முன்வைப்போம். எங்களுக்கும் வந்து மாவீரர் உயிரிழப்புன்றது வேண்டும்ன்றதை நாங்களும் விரும்புறோம். அதை மாதிரியே நீங்களும் அந்த கோரிக்கைகளை முன்வச்சு நீங்களும் அரசாங்கத்தை கேட்க வேணும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. எல்லாருமே சேர்ந்து அதை வந்து கேட்டு செய்ய வேண்டும். நன்றி கௌரவ உறுப்பினர்களே. நான் ஏற்கனவே நான் என்னுடைய முதலாவது முன்மொழிவு கொண்டு வரும் போது நான் என்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தேன். மாவீரர் உயிரிழப்புகளுக்கு நேரடியாக ஒரு சொல்லை பயன்படுத்தி மாவீரர் உயிரிழப்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது சொல்லியிருந்தேன். அப்ப இதுக்கு பிறகு நாங்கள் திருப்பி இந்த மாவீரர் உயிரிழப்புகளை தாவரவியல் பூங்கான்னு சொல்லி நானே பேர் போட்டுறாங்க சொல்லி சொல்லியிருந்தேன். பிரதேச செயலகத்தோட காணி சம்பந்தமான திணைக்கள அதிகாரிகளோட நான் கதைக்கப்பட்டதை உங்களுக்கு சொல்லி நான் சபையில குறிப்பிட்டிருந்தேன். இந்த தாவரவியல் பூங்கான்ற சொல்தான் பிரச்சனை. ஆனா அந்த மாவீரர் உயிரிழப்பு தான் எங்களுக்கு தேவை. மாவீரர்களுடைய உயிரிழப்பு மாவீரர் உயிரிழங்களா தான் இருக்கணும். அதுல எந்த மாற்று கருத்துக்கும் யாருமே சொல்லிடாது. அதான் உண்மை. நாங்கள் அதை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு வழிவகை தான் தாவரவியல் பூங்கா. இப்ப நாங்கள் நீண்ட நேரமா இந்த இதை ஒரு விவாதத்தை உட்படுத்தாம ஒரு முடிவுக்கு வருவோம். ஒன்று நாங்கள் மாவீரர் உயிரிழமாக பெற்றுக் கொள்றதுக்கு திருப்பி நாங்கள் பிரதேச செயலாளர்கிட்டையோ இல்லாட்டி அமைச்சர் மேலட்டையோ இல்லாட்டி ஜனாதிபதியோ நாங்கள் நேரடியாக இந்த கடிதத்தை கொடுத்து கேட்கறதுக்கு நீங்களும் இந்த சபையில இருக்கிறீங்க. இதுக்கு நீங்களும் உதவி புரிய வேணும். ஏனென்றா எங்களுடைய மாவீரர்கள் தெய்வங்கள் மாவீரர்கள் அந்த வீட்டுடன் விதைக்கப்பட்ட இடங்கள் மாவீரர் துயிலும் இல்லமாகவே பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். 365 நாளும் எப்படி நாங்கள் முன்னைய காலங்கள்ல உயிரின் இல்லங்கள் இருந்ததோ அது மாதிரி இருக்கணும் மட்டும் தான் எங்களுடைய எல்லாருமே அவாவும் ஆசை. அந்த மாவீரருடைய பெற்றோர்களும் அதைத்தான் விரும்பினோம். அதை செய்வதற்கு தான் நாங்கள் இந்த பிரேரணையை கொண்டு வந்தது. அப்ப இது தொடர்பாக நீண்ட விவாதம் நான் நினைக்கிறேன். கௌரவர்கள் சத்நாத் அவர்கள் எழுப்பியிருந்த உங்களுடைய கருத்து என்ன சொன்னால் ஸ்ரீலங்கா அரசியல்ல நிச்சயமாக இப்ப 205 வருஷமோ 10 வருஷத்துக்கோ எங்களுக்கு இந்த காணிகள் விடுவிப்புன்றது உயிரிழந்தது என்ற ஒரு சம்பவம் நடைபெறதுக்கு எந்த சான்ஸுமே இல்லை. ஐக்கிய நாடு சபையில நிகழ்வுகளை நீங்கள் உண்மையிலோ எல்லோரும் அவதானித்தீர்களாக இருந்தால் அங்கே நிச்சயமாக எங்களுக்கு சாதகமான பதில்கள் ஒன்றும் அங்கு ஈடுபடவில்லை. எங்களுக்கு எதிரான கருத்துக்கள், அதாவது எங்களுடைய மக்கள் படுகொலை செய்யப்படவில்லை, இந்த ஊரிலே ஒரு இந்த இலங்கையிலே ஒரு வன்செயல் நடைபெறவில்லை என்பதை அரசாங்கம் தன்னை பாதுகாப்பதை படைகளையோ சிங்கள இலங்கையோ பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் தான் அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். நியாயமான ஒரு தீர்வு நியாயமான தமிழ் மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அவர்கள் அங்கே முன்னிறுத்தவில்லை. தங்களை பாதுகாப்பதற்கு அல்லது போனால் சிங்கள அரசியல்வாதிகளை அல்லது போனால் கடந்த காலத்திலே தாங்கள் செய்த தவறுகளை மறைப்பதற்கான அல்லது போனால் இங்கே நடந்த படுகொலைகளை மறைப்பதற்கான நிகழ்வுகள் தான் அந்த
ஐக்கிய நாடு சபையில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் எங்களால் முடிந்தவரையும் நாங்கள் இந்த மாவீரர்களை ஒவ்வொரு நாளும் மாவீரர்கள் 5, 10, 100 மனிதர்கள் இந்த நாங்கள் செய்ய போகின்ற இந்த கைகரியம் ஒவ்வொரு நாளும் அதனுடைய மகனை இழந்த, கணவனை இழந்த, சகோதரனை இழந்த ஒவ்வொருவரும் அந்த உயிரிழந்தவர்களை நாளாந்தம் ஒரு தன்னுடைய நிகழ்ச்சிக்கு போய் அந்த இடங்களை சூசிக்க வேண்டும். அந்த இடங்களிலே அவர்கள் தங்களுடைய நினைவுகளை நாளாந்தம் செய்ய வேண்டும். அதற்கு தகுந்த மாதிரி அந்த இடங்கள் ஒரு அழகுபடுத்தப்பட்டு நாங்கள் பூங்கா சேவலுக்கு நல்ல பூங்காக்களை வைக்கலாம். நடுவிலே ஒரு நல்ல தூவியை பொதுவான ஒரு தூவியை அமைத்து எதிர்காலத்திலே அது படிப்படியாக நாங்கள் ஒவ்வொரு இறந்த மாவீரர்களுடைய நினைவுகளை நாட்டி அங்கே ஒரு நல்ல அந்த இல்லங்களிலே பராமரிப்பாளர்களை நாங்கள் நிறுத்தி அதை ஒரு வருடக்கான தொடர்ந்து அதை செய்யக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் உருவாக்குவதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். ஆகவே இங்கே நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் உங்கள் அரசாங்கம் கொண்டு கலந்து நடக்க போவதில்லை. ஆக யதார்த்தமாக நடக்கக்கூடியவை, நடந்தவையை நடக்கக்கூடியவை நாங்கள் சிந்தித்துவமாக இருந்தால் சட்டம் ஒரு முடிவுக்கு நாங்கள் வரலாம் என்று நான் நினைக்கிறேன். கருத்துக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஜெனிவாலையா எங்கட இனத்துக்கு சொல்லி ஒரு சாதகமான நிலைமை இல்லை. அது அந்த நிலைமை இல்லைன்னு தெரிஞ்சு எங்களுக்காக அந்த சாதகமான நிலைமை எங்களுக்கு ஏற்படுத்தி தரமான நம்பிக்கையும் இல்லை. அப்படி இருக்கேங்கல்ல நாங்கள் எங்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை கொண்டு போய் தரமாட்டான்னு தெரிஞ்சு அவங்க கையில கொடுக்க போறோம். அதே நாங்க செய்ய முடியும். எல்லா சொத்துக்களும் பொறுப்புகளும் அரசாங்கத்தான் உரிமை இருக்கு. இதே அரசாங்கம் நாளைக்கு நாங்கள் இதே தாவரவியல் பூங்கானோ அல்லது நீங்க சொன்ன மாதிரி வீரர்களுக்கோ இன்னது கண்டாலும் பரவாயில்ல, மாவீர துயிலும் மட்டும் எடுக்குவேன். மாவீர துயிலும் இல்ல பிரதேச சொத்தா நாங்கள் எடுத்திருக்க கூடாது. இது பிரதேச மாவீர துயிலும் உள்ள போவாங்க என்று அரசாங்கத்துக்கு சொல்லேது. ஏற்கனவே நான் மக்கள் மயப்படுத்தப்பட்டு மக்கள் எந்த விதத்திலையும் மக்கள் அஞ்சலி இந்த நேரம் இன்றைக்கு நீங்க தவிர்த்தாளர், இன்றைக்கு நீங்க தவிர்த்தாளர், இன்னும் 4 வருஷத்துக்கு போய் யார் தவிர்த்தாளர், யார் செய்யலாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சொன்னபடியே அந்த தகவல் வேறபடியே நீங்க சொல்றது சரி. அப்படின்னா நீங்க குறிப்பிட்டது இதே எங்களுடைய மாவீரர்களுடைய தியாகத்தை இங்க வாக்கெடுப்புக்கு விட்டு அந்த தியாகத்தை கொஞ்சம் படுத்தக்கூடாது. கொஞ்சம் இருக்கும் மாவீர தியாகத்தை கொஞ்சம் படுத்த மாவீர தியாகத்தை கொண்டு அரசாங்கத்துக்கு அனுபவிக்க சொல்றேன். மாவீர என்னுடைய கருத்துக்கள் சொன்னா கோயில்பதில இருக்கின்ற இந்த மாவீர துயிலுமில்லத்தை நாங்க காவலவியல் பூங்காவாக்க போறோம்ன்ற சொல்லி நாங்கள் இதை கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப கௌரவ உறுப்பினர்கள் போனேன் சொன்னாங்க அந்த நிர்வாகத்துல இருக்கிற சேவைக்காக துயிலுமில்லத்துக்குரிய நிர்வாகத்துல இருக்கு. அப்ப அந்த இருக்கைகள் அந்த திராவிட மக்களும் அந்த இடத்துல நிர்வாகத்துல இருக்கைகள் நாங்கள் இதை ஒரு மாநில துயிலுமில்லத்தை தாவரவியல் பூங்காவை நாங்க அமைச்சு அந்த நிர்வாகத்தை நாங்க ஒப்படைக்க போறோம். இதை நாங்க வெளியில இருந்த ஆரம்பத்துல கண்காணிக்கிறதோ இதை போய் பார்க்கிறது இல்லை. அந்த தொழில்நுட்பத்துல இருக்கிற அந்த மக்கள் தான் அந்த தாவரவியல் பூங்கா ஒவ்வொரு வருஷம் பராமரித்து கொண்டு வர அந்த நிர்வாகத்தை நாங்கள் இதை சரியான முறையில செய்ய அந்த நிர்வாகத்துக்கு தான் நாங்கள் ஒப்படைக்க போற முடியும்.
இதுல இருக்கிற இந்த கௌரவ உறுப்பினர்கள் வந்து ஒவ்வொரு வருஷம் மந்திரத்துக்கு நாங்கள் இப்ப 4 வருஷம் முடிஞ்சு நாங்கள் வெளியேறினா கூட கர்நாடக போறது அந்த கிராம மக்கள் மட்டும்தான். அதாவது நாங்கள் இதை நல்ல முறையில நாங்கள் இருக்கிற இந்த காலப்பகுதியில நல்ல முறையில செய்து அவர்கள கையில நாங்கள் ஒப்படைச்சு கௌரவ உறுப்பினர் கோணேஜன் அவர்கள் தலைமையில அது ஒவ்வொரு வருஷமும் அதை வந்து போற்றப்பட்டு கொண்டிருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். ஆங்கிலம் சம்பந்தமாக நிறைய விடயங்களை கூறியிருந்தீர்கள். உண்மையிலே கௌரவ ரவிசார் அவர்களால் முன்னிடப்பட்ட நிவேதனையானது மாணவர்களுக்கு நாங்கள் இணைக்கிற துரோகமாக இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். மாணவர்களுடைய வித்துடர்கள் விதைக்கப்பட்ட இடத்தை நாங்கள் இன்னொருவருக்கு அடைய வைக்க முடியாது. அது நான் உறுதியாக இருக்கின்றேன். 2012ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையில் நாங்கள் அறிந்தப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் கொஞ்சம் தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் எந்த அடாவடித்தனத்திலும் நாங்கள் அந்த துயரத்திற்கு விலக்கேற்காத நாள் கிடையாது. இருந்து கொண்டும் போன ஆண்டிலிருந்து நாங்கள் மிக சிறப்பாக அந்த இடத்தில் நாங்கள் செய்து வருகிறோம். ஒரு மம்பட்டி கூடி நான் இதுவரைக்கும் அந்த இடத்தில் கட்டமைப்பு விடுதலை கிடையாது என்று சொன்னால் அந்த இடங்கள் தடங்கள் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக அவ்வாறு இருக்கிற ஒரு இடத்தை நாங்கள் எங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக ஒருவரை பழிவாங்குகின்ற நோக்கத்திற்காக இந்த விடயங்களை நாங்கள் அரசாங்கத்தின் கையெழுத்துவிட முடியாது. தயவு செய்து யாரும் கொடுக்கிற வேண்டாம், கதைக்கு முடியும் வேண்டும். தவிசார்களாக இருந்தாலும் என்னுடைய பதிவு முடிந்த பிறகு சொல்லலாம். நிச்சயமாக எங்களுடைய மாநில உயிரினமானது மக்களுடைய சொத்து, மக்களால் ஆளப்பட வேண்டுமே தவிர அரசாங்கத்தின் கையில் கொடுத்துவிட முடியாது. இது எங்களுடைய மக்களுடைய கோரிக்கையாகவும் அந்த பிரதேச மக்களுடைய கோரிக்கையாகவும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. கௌரவ உறுப்பினர் குகணேசன் எழுதி தரப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கிராமபுத்தி தங்கவும் இதற்கான கட்டுரை தந்திருக்கிறார்கள். எதிர்காலத்திலும் இது மக்களுடைய சொத்து, மக்களை விட்டு போகக்கூடாது, பிரதேச சபையின் ஆளுகைக்கு கொண்டு வந்துவிடக் கூடாது என தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய பிரதேச நாங்கள் இவ்வளவு பேரும் நாங்கள் வாராடி கொண்டிருக்கிறோம். அந்த இடம் யாருக்கு சொந்தமானது என்று யாருக்குமே தெரியாது. இந்த இடம் யாருக்கு சொந்தமானது? புதுக்குடியிருப்பு பிரதேச செயலருக்கு சொந்தமானதா? இல்லை. முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச செயலருக்கு சொந்தமானது. இது நாங்கள் விவாதிப்பதற்கு எதுவுமே கிடையாது. இது என்னுடைய நீங்கள் போய் போட்டோ எடுத்து பார்க்கலாம். சரிதானே? இது புதுக்குடியிருப்பு பிரதேச செயலருக்கு உட்பட்ட விடயங்கள் அல்ல. இது முல்லைத்தீவு பிரதேச செயலருக்கு உட்பட்ட விடயம். ஆகவே இதை விவாதத்துக்கு உட்படுத்தாது. இதை நிறைவேற்றுமாறு உங்களை அனுபவம் பெற்றுக் கொள்கிறேன். புதுக்குடியிருப்பு பிரதேச சபை அதை ஆளுகைக்கு கொண்டு வர முடியாது என நான் கூறுகிறேன். அது மட்டுமல்ல, இன்னொரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். அதுக்கு 15 பேர் கொண்ட குழு இருக்கின்றது. அந்த குழுவினூடாக நேர்த்தியான முறையிலே நான் கண்காணிப்பது மட்டும்தான் செய்கின்றேன் தவிர அரசியல் நோக்கத்தை வைத்து நான் ஒரு மேடையிலே கூறுகிறது கிடையாது. அனைத்தும் அந்த 15 பேர் கொண்ட குழுவாக தான் செய்யப்பட்டு வருகிறது. அது நிச்சயமாக ஒழுங்காக செய்யப்படும். அதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. எங்களுடைய கடந்த கூட்டத்திலே கூறப்பட்டது, கொள்ளையடிப்பவர்கள் ஒரு மாநிலத்தை செய்ததன் பிற்பாடு அந்த ஆண்டுதோறும் சாப்பிடுவதற்காக அந்த நிகழ்வுகளை கொண்டாடுகிறார்கள். இங்க அப்படியானவர்கள் அந்த சபையில் யாரும் இல்லை. தயவு செய்து இவ்வாறான கருத்துக்களை விதைக்காது. எங்களுடைய மாநிலங்களை வைத்து பிழைப்பு நடத்துவர்கள் இருக்கலாம், அதை நான் சொல்லவில்லை. அதுக்கு நாங்கள் ஒட்டுக்கட்ட போட முடியாது. ஆனால் எங்களுடைய பிரதேசத்திலே அந்த பிரதேசத்தினுடைய குழு ஏற்கின்ற பொழுது அந்த குழுவை கூப்பிட்டு ஆலோசனை கேட்காது. அது நேரடியாக பிரதிநிதியாக இருக்கிற எங்களிடம் அந்த ஆலோசனை கேட்காது செயல்பட்டது என்பது உண்மையாக கண்மையாக கண்டிக்க வேண்டும். நாங்கள் அதை சுத்தமாக அமைக்கவில்லை. அது பிரதேச சபையோட அனுமதி எங்களுக்கு வேண்டும். அமைக்க எங்களால் முடியும். நாளைக்கு நீங்க அனுமதி நாளை கட்டிக்கார்கள், அது வேற முடியும். ஆனால் நாங்கள் வேறு அமைத்திருக்கின்றோம்.
மஞ்சள் சிவப்பு பெயிண்ட் அடித்து அடிவாரத்தில் அந்த இடத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதுக்குரிய காணி உண்மையிலேயே ஒரு நபர் தனியார் நபருடைய காணியாக காணப்படுகிறது. தனி நபருடைய காணியல். அந்த காணி ஒரு தனி நபருடைய காணி, அரச காணி அல்ல. அம்பன் கட்சித்துறையை புறப்படமாக கொண்டவருடைய காணி. பள்ளிபுரம் என்பவருடைய அயற்காணி 337 இலக்க காணி. இந்த எங்களுடைய துயிலமிடம் இருக்கிற காணி என்ன பேர் காணிக்காக? வைத்தியலிங்கம், கனக சபை வைத்தியலிங்கம், லோட் நம்பர் 110, காணி இலக்கம் 337. இது ஒரு தனிநபருடைய காணி. இதுக்கு முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச செயலருக்கு உட்பட்ட காணி என்பதை இந்த இடத்திலே நான் குறிப்பிடுகிறேன். இது நாங்கள் நிறைவேற்ற முடியாது. நன்றி. இதை நீங்க ஆரம்பத்திலேயே இந்த கருத்தை பாதுகாக்கணும். எங்களுடைய தேடப்பிள்ளைகளுக்கு தெரியாத விஷயம். தெரியாது, பிள்ளைகளுடைய படம் வந்தால் தெரியாது. அதை நீங்கள் இப்ப தேர்தலில் வரும்போது உங்களோட பிள்ளைகள் தேர்தல்களுக்கு விளங்கப்படுத்துவோம். அதான் முக்கிய தேவை. இப்ப நாங்கள் எங்க மாவட்டமும் மாகாணத்துல 7வது 9வது ஆண்டு கடைசி மாகாணமா கல்வி இருக்கு. எல்லாம் திடீர் போய் கொண்டிருக்கோம். ஆகவே இந்த துயில் பின்னங்கள் இந்த பிள்ளைங்க இறந்தவர்களை பற்றி உங்களோட குழந்தைகள் சொல்லுவோம், கடந்த வரலாறு சொல்லுவோம். அதான் முக்கிய தேவை. ஆனால் இந்த மாநில துயில் பின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதான் முக்கியமாக. அது யாரென்றால் என்ன, சில விஷயங்கள் போக போக சில விஷயங்கள் இல்லாம போகும். 1904ஆம் ஆண்டு 4 விதமாக இருந்த திருவண்ணாமலை மாவட்டம், சிங்காமலை மாவட்டம் இன்னைக்கு எத்தனை விதம் போயிட்டாங்க. படித்தவர்கள் சொல்லுங்க, 35 போகும். இப்படியே விட்டு கொண்டு போனா இந்த சிறுவேளை கைக்கு இல்லாமல் வேறு எப்படியோ போகுதும் தெரியல. அப்படி பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டாது. படித்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள், விஷயம் தெரியும். சில சந்தர்ப்பம் வரப்பொழுது சில விஷயங்களை செய்ய போகணும். அவர்விட்டால் போய்கொண்டே இருக்கும். 1988ஆம் ஆண்டு சிங்கள சிறிக்காக அடிபட்டவர்கள் அந்த சிங்கள சிறியை அடங்கி விட்டார்கள். நான் இருக்கேன், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லியிருக்க சிங்கள சிறி வேணும் வாகனங்களை பதிச்சவர்கள் பிறகு சிங்கள சிறி எடுத்துவிட்டு இப்ப ஆங்கிலம் வந்தது. சிலர்கள் விளையாடுறது விளையாடுது. அதை நீங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சில விஷயங்கள் செய்ய வேணும். அதான் உங்கள் அன்பால் கேட்டுக்கொள்கிறேன். எங்கட காலங்கள் முடிந்து போகுது. ஆகவே காலங்களுக்கு இந்த விடயங்கள் தெரிய வேண்டும். வரலாறு எதிர்காலம் எழுதப்பட்டது. எங்களுடைய மலையாள சங்கத்திற்கு பக்கத்திலிருந்து இந்த தமிழுடைய வரலாறு எழுதப்பட்டது. அவர்களுக்கு இடம் கைவிடப்பட்டு அல்லாது விளையாடக்கூடிய ஆகவே குழந்தைகளுக்கு தெரிஞ்சுகளை சொல்லுங்கள். முக்கியம் மாவீரர் துயிலுமில்ல காணியானது ஒரு தனிநபருக்கு சொந்தமான காணி என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். அம்பன் பருத்துறை அந்த இடத்துல வைத்தியலிங்க கலாச்சாரவாதி 337 காணி இலக்கம் கருவலப்பட்ட பிரதேச செயலாளர் பிரிவுதான் அது வருகிறது குறிப்பிட்டார். மக்களாலேயே அதை செய்ய வேண்டும். அவர் நேரடியாக வந்து எனக்கு இந்த காணி தேவையில்லைன்னு சொல்லியிருக்கோம். அப்ப இப்படி குறிப்பிட்டிருக்கிற அதே நேரம் கௌரவ உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அப்ப உண்மையில் அந்த இடத்தின் காணி புதிய ஆவணம் சட்ட ரீதியான மக்களுக்கு எழுதி கொடுக்கட்டும். நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றுவோம். சட்ட ரீதியா மக்களுக்கு எழுதி கொடுக்கட்டும். எங்களுக்கு விஷயம் என்ன, எங்கட நோக்கம் என்ன, மாவீரர் துயிலுமில்லங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய எல்லாருடைய நோக்கம். அதுக்கு நாங்கள் மாவீரர் துயிலுமில்லங்களை எப்படி மாவீரர் துயிலுமில்லங்களா கொண்டு வரணும்ன்றதுக்கு உண்மையா நாங்கள் ஒரு தந்திரமா போட்டது என்ன தாவரவியல் பூங்கா. ஏற்கனவே இவரால் குறிப்பிட்ட தாவரவியல் பூங்கான்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வரது தவிசாக கொண்டு வந்தது கட்டணத்துக்குரிய விடயம் சொல்லி குறிப்பிட்டேன். நான் ஏற்கனவே என்னுடைய முதலாவது
சொல்லியிருந்தா இது ஒரு தத்ரூபமான முறையில எங்களோட மாவீர தீர்ப்பினங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்காக தான் இங்க கொண்டு வர சொல்லி ஆரம்ப உரையில குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த சொல்ல நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அவருடைய சொல்லாகவே நான் அதை கருதுகின்றேன். அடுத்தது கருதப்பட்டு பிரதேச செயலகத்தில அந்த காணி இருக்குதான்னு சொல்லி எங்களுடைய தீர்மானமாக நாங்கள் எடுக்க வேண்டி இருக்குது. அது கருதப்பட்டிருக்கு சொந்தமான காணியா அவற்ற காணியா சரிதானே எல்லாரும் கேளுங்க. இப்ப வைத்தியலிங்கம் கனகாசவாதின காணியான்னு சொல்லி நாங்கள் லேண்ட் கருதப்பட்டு அனுப்புவோம். சபையில தீர்மானம் எடுப்போம் சரிதானே. எல்லாருக்கும் பிளாக் தானே சொல்ற பிளாக் தானே எடுத்து அவரோட தொடர்பு கொண்டு அங்க இருக்கிற மக்கள் கௌரவ உறுப்பினர் கனகசபை வைத்தியலிங்கம் அவர்கிட்ட இருக்கு அந்த காணி அந்த மக்களுக்கு எழுதி கொடுத்ததற்கான ஆவணங்கள் ரீதியாக நாங்கள் ஒரு எங்கட இதுல காண்பிப்பதற்கு நாங்கள் கேட்டுக்கொண்டு ஏற்கனவே கௌரவ உறுப்பினர் அந்த பணிக்குழுல அந்த நினைவேந்தல்களை சிறப்பாக மாணவர்களுடைய தியாகங்களை சரியான முறையில செய்ததாக குறிப்பிட்டிருந்த அதுக்கு அமைவாக நாங்கள் பிரதேச சபையாக அந்த காணி அவைக்கு அடையாளப்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்தால் நாங்கள் ஏனைய விடயங்களோட அவையோட சேர்த்து மாவட்ட உறுப்பினர்களுக்கு என்னென்ன செய்து கொடுக்கணுமோ நாங்கள் செய்வோம் சரிதானே. இதுதான் நாங்கள் கொண்டு வர விஷயம். இதுல இந்த காணி அவருடையது இந்த ஆவண ரீதியாக இல்லைன்னு திருப்பி இந்த சபையில இதோட விவாதத்தை தொடரும். சரியா சரிதானே எல்லாரும். கவலையான விஷயம் என்னன்னு சொன்னா டாக்குமெண்ட்ஸ் ரீதியான விஷயங்கள் இவ்வளவு நேரத்தை நாங்கள் முன்னெடுக்க தேவையில்லை. அதை விட முந்த நாள கலந்துடலாம். இது சம்பந்தமான எதுவும் சொல்லி அப்படி மனசுல ஒன்று கொண்டு வைக்கிறோம். வெளிப்படையாக உதவிய சபையில ஒரு விவாதம் தேவை, இவ்வளவு நேரம் தேவை. மற்ற இந்த உதவிய சபையில ஆவண ரீதியா சபைக்கு காட்டினவர் இன்றைய நாளில் இது மூலமான ஆவணங்களை அவர் பாரப்படுத்தும். நாங்கள் கருத்துரை பெற்ற செயலகத்துல கேட்கிறத விட வெறுண்டே காட்டிய ஆவணங்களை பாரப்படுத்துறது சிறந்ததா இருக்கும். என்ன கருத்து என்னன்னா போட்டெடுக்கிறத விட இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்களே அந்த மாவீரர் உயிரிழந்தவர்களை பாதுகாத்து அங்க வேலை செய்து கொண்டிருக்கிற கௌரவ நீங்கள் அந்த டாக்குமெண்ட் தந்தீங்கன்னா எல்லாரும் காட்டி போட்டு அடுத்த சபையவர்கள ஒரு போட்டுட்டு நாங்கள் அதை வடிவா அந்த மக்களோட சேர்ந்து அந்த லைன்களோட போட்டு வடிவா செய்யலாம். இதான கருத்துற நோக்கம். இதைத்தான் நாங்கள் சொல்ல வந்தோம். இதுல உள்ள உறுப்பினர் அவ்வளவு மனசுக்கு கீழந்தான் இருக்கு. அவன் மனசுல உள்ள ஆவணங்கள் கேட்டுக்கிறது இந்த புதுசு அரசாங்கம் மூலமா அதுதான் ஆவணம். இவ்வளவு விஷயம் தெரிந்த கௌரவ மூத்த உறுப்பினர் இது வெளிப்படையா கணக்கு இப்பதான் கணக்கு ஊடகத்துக்கு முன்னுக்கண்டோ தெரியல. அது கணக்கு நம்ம கட்ட ரீதியிலும் உறுப்பினர் கட்ட ரீதியிலும் மிகவும் மரபேதனையான விஷயம். அதோட ஒரே கட்சியில வந்து ஒரு உறுப்பினர் சரியா. அதை விட இன்னைக்கு வர உயர்ந்த சபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்ற கட்டத்துல வந்தடத்துல ஒரு ஆவண ரீதியா வந்திருக்கிறார். அவன் ஆவண ரீதியா உயர்ந்த சபையை நான் எழுத்து வடிவம் தீர்ப்பதற்கு அப்பா அவர் பாரப்படுத்துவது எல்லாருக்கும் சிறந்த என்னதான் உண்மையான என்னடா கௌரவ சொன்னதுக்கு இது சம்பந்தமாக பெரிய விளக்கங்கள் கணக்குகள் வெளியில நிறைய போய் கொண்டிருந்த ரோபனாக்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்படி இருக்கிற சமயத்துல இது வந்து கட்டாயம் சூழ்ச்சியான முறையில சில விஷயங்களை நடக்கிறதுக்கான தாய் நகர்த்தல்கள்ல இது வெளிப்படையா சில விஷயங்களை கலைக்கிறாது எல்லாருக்கும் இருக்கிறபடியா ஒட்டுமொத்தமா சொல்றோம் சரிதான். இதை கட்டாயம் நிறைவேற்றி முடியும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிற சில பேருக்காகத்தான் நான் இதை வந்து காட்டுறேன் ஓப்பனா சொல்லியிருக்கேன். இது கட்சிக்கு எதிரான செயல் இல்ல, கட்சி ரீதியான இந்த கதையும் இல்லை சரிதான். இது வந்து ஒரு சிலருடைய முன்னே நாள்ல நடந்த நினைவேந்தல்கள் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாகவும் நியூஸ்ல வந்த சில விஷயங்கள் காரணமாகவும் பரிவாங்க நோக்கோட சில விஷயங்களை நகர்த்தினதாலதான் சில விஷயங்களை நாம வெளியிடலாம். நேரடியா இந்த விஷயங்கள் வரும்போது கலைக்கிறோம். அதுல தப்பு இல்லை. இது என்னுடைய விஷயம். இது நான் தனிப்பட்ட என்னுடைய சாப்பிட என்னுடைய உரிமை என்னுடைய மக்களோட உரிமை. மற்றவர்கள் சொல்லணும்னு அவசரம் இல்லை. நான் இந்த பயக்கும் தான் எதுவும் சொல்ல மாட்டேன். மற்றவர்கள் எப்படி சொல்றது
விஷயங்களை தயவு செய்து கொண்டு கொள்ள வேண்டாம். அவர்களுடைய வட்டாரத்தில் என்னென்ன பிரச்சனை நடக்கும் பார்த்தா சந்தோஷம். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் வந்தாரு நன்றி. அந்த கருத்துக்கு இதே கௌரவ உறுப்பினர் தான் இதோட வாயிலோட போன சொல்லியாடு. அப்ப அது இல்ல இதே கௌரவ உறுப்பினர் தான் அதோட இதோட போன சொல்லியாடு. அதுதான் வீரத்தை கைவிடியது சந்ததியை கடத்தப்படும். அப்ப அது தேவையில்லை, வெளிப்படையா பேசுவோம். நாங்கள் எல்லாரும் கௌரவ உறுப்பினர் தான். நன்றி. நீண்ட நேரம் இந்த விடயம் போய்கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த ஊடக நண்பர்களை கண்டா எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களுக்கு தக்கி வீரங்கள் ஒளிம்பி கலைக்கக்கூடிய மாதிரியான பொருத்தமில்லாத சொற்கள், பொருத்தமில்லாத விடயங்கள் நிறைய காற்றால கலைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு சபையிட்ட ரீதியில மக்களிடம் சொல்லிக் கொள்வது என்னடா, இது மக்கள் சார்ந்த ஒரு சபை. இது மக்களுக்கு எவ்வாறு இந்த மக்களுடைய விடயங்கள் மக்களுக்கு எவ்வாறு நன்மையை பயக்க கூடலாம் கொடுக்கலாம், மக்களுக்கு என்னென்ன நாங்கள் செய்யலாம், மக்களுடைய நினைவேற்றல்ல மக்களுக்கு எவ்வாறு சாதகமாக்கி கொள்ளலாம், மக்களுடைய இடங்கள்ல அந்த வீடு இல்லைங்களா மக்கள் எவ்வாறு வழிபடலாம், அதை எவ்வாறு நினைவு கொள்ளலாம், அதை எப்படி தூய்மைப்படுத்த வச்சிருக்கலாம் சொல்லித்தான் நாங்கள் இந்த விஷயத்தை கதைச்சிருக்கிறாங்க. இதுல நாங்கள் ஏற்கனவே இந்த விடயங்கள் எல்லாம் கதைக்கும் பிறகும் முன்னைய சபையினுடைய கௌரவ உறுப்பினராக இருந்தவர் தற்போது நம்மளுடைய சபையினுடைய உறுப்பினர் கௌரவ உறுப்பினர் புவனேசன் அவர்கள், அவர் குறிப்பிட்டிருந்தது தான் ஏற்கனவே இதுகளெல்லாம் தன்னோட ஆவணம் ரீதியாக இருக்கிறது, ஆவணமாய் இருக்கிறது. ஆவணமாய் இருக்கும் போது நான் எல்லாரையும் சபைக்க விட்டு இதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். உண்மையில் இது ஒரு சபை. இந்த சபையில ஒரு உறுப்பினர் பிரதேச சபையில எல்லாரும் நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்படுவாங்க. நாங்கள் உண்மையில் இந்த பிரேரணை தொடர்பாக நாங்கள் பிரேரணை போட்ட ஒரு 2-3 நாளைக்கு பிறகு இவருடைய அலுவலகத்துக்கு வந்திருந்தேன். நாங்கள் சம்பந்தம் அவரோட தாய்ச்சிருக்கிறேன். உங்களுடைய அந்த தெளிவுரத்தினுடைய காணி மாவீரத்துக்கு இருக்கிற காணி அதனுடைய லொகேஷனை எனக்கு அனுப்பணும்னு சொல்லி சொல்லுறாங்க. அப்பதான் கேட்டவர் என்னன்னா அது என்னத்துக்கு அப்புறம் மாவீர துயிலுமில்ல காணிய நாங்கள் எடுக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை, தாவரவியல் பூங்கான்னு சொல்லி எடுப்போம். அங்க ஒரு நிர்வாகம் இருக்கு, அந்த நிர்வாகத்தின் மூலமாக நாங்கள் அதை செய்வோம். அப்படி கஷ்டம் அப்படி என்று சொல்லி சொன்னேன். நான் அதை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்ப அதுல என்னன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு அந்த நினைவேற்ற குழுக்களுக்கு எந்த விதமான பாதகம் இல்லாமல் அவையிட்ட ஒப்படைக்கிறதுக்கு தான் நாங்கள் யோசிக்கிறது. அதுலயும் இப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை நீங்க பதிவு செய்தது உண்மையில ஆக்கப்பட்டமான கருத்து. நாங்கள் இப்ப ஏற்கனவே இதுல கொண்ட தீர்மானத்துல கௌரவ உறுப்பினர் புவனேசன் குறிப்பிட்டது ஒன்று, வைத்தியலிங்கம் கடாசபாதி அவருடைய காணி இலக்கம் 337 அந்த காணி இலக்கத்துல அந்த துயிலுமில்லத்துக்குரிய காணிக்காரர் இருக்கிறார். அவர் அங்க இருக்கிற மக்களுக்கு அப்ப இந்த காணிய இப்ப ஆவண ரீதியாக அங்க இருக்கிற கிராம மக்களுக்கு எழுதி கொடுக்குறா, அமைப்புகள் எழுதி கொடுக்குறா. தயவு செய்து கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்பு வாங்க. நான் கௌரவ உறுப்பினர் தயவு செய்து உயரிய சபையில நீங்கள் ஆளுக்காக கதைக்காம கொஞ்சம் பொறுப்பு. நான் அவர்கிட்ட இந்த மக்களுக்கு அவர்கிட்ட நான் சில விஷயங்களை கேட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறேன். இப்ப இந்த காணி தொண்ணூறு
டிஎல் 10. இந்த காணி வந்து வைத்தியலிங்கம் கனகசபாதிக்கு சொந்தமான காணிய எப்படி உங்களுக்கு எழுதி தந்த இல்ல இதுல என்னன்னா கௌரவ உறுப்பினர் கொஞ்சம் இருக்கும். நான் கதைக்கு உங்களுக்கு அனுமதி தாரேன், தயவு செஞ்சு அனுமதி தாரேன். இதுல என்னண்டா இவருடைய பேஜில எல்லாருக்கும் குறிப்பிட்டிருந்தாருன்னா காணி வந்து எழுதி தரப்பட்ட துயிலும் இல்லாத தந்தான்னு சொன்னவர். அப்ப துயிலும் இல்லாததுக்கு தந்தவர்னு சொல்லி சொன்னார். அதை எவ்வாறு தந்தவர் என்றதான் எங்களை சபைக்கு நீங்க சொல்லுவாங்க. அண்மையிலே அவர் வந்த இடத்துல லண்டன்ல வசிச்சுவாங்க, சரிதானே? கனடாவிலே அவர் பிள்ளைகளுக்கு லண்டன்லேயே பிள்ளைகள் நேரடியாக இந்த அவர் ஊருக்கு வந்த இடத்துல இந்த காணிக்கு வந்தவர் யுத்தத்துக்கு இப்போ கிட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வந்த இடத்துல காணியை வந்து பார்த்துட்டு இயேசோட கூட்டி கொண்டு வந்து பார்த்தேன். அப்ப எனக்கு அந்த அப்ப கூப்பிட்டு கேட்டு நாங்கள் வந்து அந்த சொசைட்டியோட சேர்ந்து கதைச்ச இடத்துல சொன்னேன், இது மாணவர்களுக்கு நீங்கள் செய்கிறீர்கள், நாங்கள் இந்த வேலையில நீங்கள் செய்யுவோம். அது இங்க இல்லை, அது தண்டை பாட்டில் போய் நம்பர் கிடைக்கணும்னா அவரோட காய்க்கலாம். அந்த நம்பருக்கு அதை செய்யலாம். நீங்க எல்லாம் எல்லாரும் கையில் இருக்குது, அந்த ஏரியாவில் உள்ளாக இருக்கு, அவையில நீங்கள் இருக்குது. அவைகளோட தொடர்பாடலே இருக்கணும். இப்ப கனகசபாதி வைத்தியலிங்கம் கனகசபாதி வந்து கரவலப்பட்டு பிரதேசத்துக்கு நாங்க கடிதம் கொண்டு கொடுப்போம். இப்படி காணி அவற்ற காணியான்னு கேட்போம், சரிதானே? எல்லாரும் வடிவம் விளங்கி கொள்ளணும். அப்ப அதை கேட்டு அதை முதல் நாங்கள் அடுத்த சபை அமர்வுக்கு எடுப்போம். சரியா? எடுத்துட்டு என்னண்டு அப்ப அத அப்ப நாங்கள் அதை அந்த ஆவணங்களை பெற்றுக்கொண்டு அடுத்த சபையமருக்கு முதல் அந்த காணி அவற்ற காணியான்றத பார்ப்போம். பார்த்துட்டு அவர் அந்த காணிய உண்மையில மாவில துயிலும் இல்லாமலுக்கு அந்த இடத்துக்கு அவர் தன்னுடையாக இல்லாட்டி விட்டிருந்தாருன்னா அவரை நாங்கள் கட்டாயம் பாராட்ட விட வேண்டும், சரிதானே? அது அனைவரது பொறுப்பும் கடமையும் இருக்கு. ஏனென்றா ஒரு தனிநபர் எங்களுடைய மாவில தெய்வங்களுக்கு அந்த காணிய விடுவித்து கொடுக்குறதுக்கு உண்மையில நாங்கள் அவரை பாராட்ட வேண்டும். அதே நேரம் அந்த காணி அவருடையது சம்பந்தமான ஆவணங்கள் இல்லையே சொன்னால் நாங்கள் அடுத்த என்ன நடவடிக்கை எடுக்கிறது அதிலே கலைப்போம். சரியா? சரிதானே? அதுலயே கலைப்போம். அடுத்த இதுல கலைப்போம். இல்ல நான் பாரு அதுக்கிடையில இப்ப எங்கள்கிட்ட இருக்கிற கௌரவ உறுப்பினர்கள் எல்லாரும் இணைந்து அங்க இருக்கிற அந்த கிராமத்தில் இருந்த மக்களுக்கு தானே, கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் நாங்கள் நேரடியாக இல்லாட்டி அழைத்து அவரை கூப்பிட்டு உங்கள்கிட்ட பணிக்குழு இருக்காங்க, பணிக்குழு இருக்கிறாங்க, மக்களை கூப்பிட்டு இதை எப்படி செய்யறது. அப்ப அதுல நாங்கள் இந்த நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்கன்னா கிராம அலுவலர் அங்க இருக்கிற சொசைட்டி அந்த வைத்தியலிங்கம் கனகசபாதி தன்னுடைய காணி இதை நாங்கள் அப்படின்னு அப்ப அதே அந்த மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து அது அவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது, அது உண்மையில நல்ல விஷயம். அப்ப நாங்கள் என்ன செய்யணும், தெரிவிச்ச வேலை என்ன செய்யணும், அதை எப்படி செய்யலாம் என்றத அதனோட கதை நாங்கள் சரிதான் மன்னிப்போம் கொடுக்கிறது உண்மையில ஒன்று நேரம் நாங்கள் அவரால் உங்களுக்கு சாதிக்கப்படாதாம் நீங்க எதிர்பார்க்க அவரால் சபைக்கு காட்டப்பட்ட ஆவணத்தை வச்சுதான் இதை நாங்கள் ஒரு திசைக்கு கொண்டு போறோம். கௌரவ சபைசாளர்கள்ட்ட பணிவாக்க கொள்றேன். அவர் இந்த உயரிய சபைக்கு அந்த ஆவணத்தை காட்டியிருக்கேன். நீங்களாவது அதோட உண்மையில கலத்திர கட்டில இருக்காங்க டாக்குமெண்ட் அவர் எல்லாம் வச்சிருக்கேன். இப்ப காட்டுறவங்க அது இருக்கா பார்த்து மறுபடி வாங்கணும். இல்ல நீங்களே காட்டினா பிரச்சனை இல்லை.
இன்னைக்கு பவனி ஆண்டு கணக்கு இது பேரா அந்த நேரம் இதுல வந்து என்னன்னா லேண்ட படம் தான் இருக்குது சரிதானே அந்த கனகாசபாவதி சொல்லி இருக்கிறவங்க பேரோ எல்லாண்டைக்கு இல்ல இது இது வந்து கிராமத்தின் காணி என்ற வரைபடம் அப்படித்தானே அதுக்குள்ளா வந்து ஆனால் எங்களுக்கு அந்த ரோட்டிற்கு தானே ரோட்டுக்கு அங்கால் பக்கம் ஃபுல்லாவே கடற்கரை பெற்றுள்ளது சரிதானே அது கடற்கரை பெற்றுள்ளது நான் தேவைப்பட மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன் ஏன்னா நான் தேவைப்பட்டு தான் கொண்டு வந்தது அது எங்கட பிரதேச சபை எல்லைக்கு உட்பட்டபடி இருக்கிறபடியா நாங்கள் பிரதேச சபையில அதை கொண்டு வரலாம் விவாதிக்கலாம் அந்த பிரச்சனையும் முடியாது சட்டத்துல பிரச்சனை இல்லை அப்ப இதுல வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா வைத்தியலிங்கம் கனகாசவாதி என்று சொல்லி பேரு குறிப்பிடப்படவில்லை அந்த ஆவணத்துல அவர் நீங்கள் எழுதி வச்சுங்கன்னு சொல்றீங்களா வேற இதுல எழுதி வச்சுங்க அதை நாங்க வச்சு இல்ல ஒரு நிமிஷம் பிரச்சனை கொஞ்சம் இருக்கும் தயவு செஞ்சு இருக்கும் ஒரு நிமிஷம் விஷயத்தை முடிப்போம் இப்ப என்னண்டா இதுல வந்து காட்டின ஆவணத்துல தேவிபுரத்தினுடைய முழுமையான படம் இல்லை சரிதான் தேவிபுரத்தினுடைய முழுமையான படம் இல்லை தேவிபுரத்தினுடைய முழுமையான படம் இல்ல முழுமையான படம் இல்ல முழுமையான படம் காணி கௌரவ உறுப்பினர்கள் இல்ல கௌரவ உறுப்பினர்கள் அங்க காட்டுங்க கௌரவ உறுப்பினர் குமாரவேல் ஆயுதம் ஒரு காணிக்க பண்ணி பாருங்க அங்க கபடி டாக்குமெண்ட் பாருங்க இந்த கௌரவ உபதவிக்காரர் என்ன மக்கள் பார்த்து கொண்டு வைக்கணும் மக்கள் கேள்வி நீங்களே சொல்லி பாருங்க ரெண்டு பேர் மக்கள் அப்படியே எல்லாரும் பார்க்க அதுல என்னுடைய வாதம் இது ஆதாரம் தந்திருக்கேன் நீங்க நடவடிக்கை எடுங்க நீங்க சபை கேட்க வாக்கெடுப்பு கொடுங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்னுடைய வாதம் இல்லையா அப்ப நீங்க முதல் குறிப்பிட்டது அப்ப உண்மைக்கு புறம்பான விடயமா அப்ப நீங்களே அதை காண்பிக்கிறதுல கஷ்டப்படுறீங்க சரி நீங்க சொல்லுங்க அந்த தாவரவியல் பூங்கா சட்டத்துல இப்படியான எதுவுமே இல்ல அது நல்லது ஒரு குடும்ப போட்டு அந்த இடத்துல போய் ஆய்வு செய்த பிறகு போறது சிறப்பானது போறது அவர் உறுப்பினர் ஆவணங்கள் இருக்குன்னு சொன்னால் இந்த திரையனை போட்டு எத்தனைனா அதையாவது பார்த்து வந்துருக்கலாம் இவ்வளவு பேர் கலந்து கொண்டு இருந்து பார்த்து கொண்டு இருந்துட்டு கடைசியாக தாரம் முறைன்னு தெரியும் என்னதுக்காக இருந்ததுன்னு எனக்கு தெரியும் நாங்களும் திருப்புறோம் அடுத்த கூட்டத்துக்கு நாங்கள் அந்த இடத்துல பணிக்குழுவில் திருப்தி போற கட்டத்தில் மக்களோட மக்கள் நாங்கள் வந்து பணிக்குழு தலைவர் ஆடியன் தலைவர் எல்லாம் கொடுங்க நம்ம நிர்வாகம் எப்படி இருக்கின்றதை நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கு ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் வந்து டாக்குமெண்ட் காண்பிக்கின்ற டாக்டர் கொடுத்திருக்கிறார். இதை நாங்கள் கடற்கரை பற்றி சேர்த்து எழுதுவோம்.
முடிவு கரத்திரப்பேருக்கு ஆவணம் இல்லையா எந்த துயரம் எல்லாம் வந்து பிரதேச செயலகத்தில் நான் இப்போ கலைஞரத்தில் அவை அது உறுதிப்படுத்தப்படாத சட்டம் சரியா இவர் உறுதிப்படுத்துகின்ற கரத்திரப்பேற்று பிரதேச செயலத்துக்கு உட்பட்டாதான் மாவீரர் துயிலம் இல்லம் அது 2 கேள்வி இருக்கு எங்கட ஆளுமைக்கு இருக்கிறது துயிலம் இல்லம் பிரதேசமே நம்ம இவ்வளவு நாளும் முன்னே நாள் உறுப்பினராக இருந்தவர் படைக்குழுவில் இருந்தவர் இதை முக்கிய கொண்டது இருக்கும் ஆளுநர் பிரதேசம் கரத்திரப்பேற்று பிரதேச சபை புதுக்குடியில் அப்ப இதை நிர்வகிக்கிறது எப்படி அதுதான் சார பொருத்தமான விஷயம் அதாவது எங்களை நேரத்தை வீணடி இவ்வளவு விவாதம் நம்ம மக்களும் அவ்வளவு பேரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு என்ன சொல்லி எனக்கு கருத்து சொல்றதுன்னா தெரியும் இவ்வளவு இந்த நோக்கி தான் செய்யலாம் எல்லாத்து விவாதம் வந்து மாணவர்களிடம் பேணி பாதுகாப்பு வந்து நிரந்தரமாயிருக்கணும் இந்த ஒரு விடயத்தில் உண்மையை செய்த செயற்பாடு உண்மையாக நரவரத்துக்குரிய விடயம் நாங்கள் கரத்திரப்பேற்று பிரதேச செயலகத்துக்கு அதை நாங்கள் பிரதேச செயலகத்துக்கு இந்த ஒக்டோபர் சேர்வதற்கு இதை இந்த ஆட்சிக்கு இந்த காணி இருக்கின்றதை முதற்கட்ட மாறாண்டி போட்டு எழுத்துமடையில வேண்டி கொடுத்து விவாதிக்கிறது பொருத்தமா இருக்கும் மக்கள்கிட்ட போவதும் பொருத்தமா இருக்கும் மக்கள்கிட்ட லேண்ட் ஆக விட்டுட்டு நாங்கள் மக்கள்கிட்ட போய் எங்களை மக்கள் மேற்கொண்ட செயல்பாடு தான் இருக்கு காணியாக வராங்க அப்ப முதற்கட்ட நாங்கள் எழுத்துமடை 21 ரூபாய் கரத்திரப்பேற்று பிரதேசத்துல கேட்போம் இந்த லேண்ட் ஆக்கா எந்த பதிவு கொண்டு இருக்கு புதுக்குடி பிரதேசத்துல புதுக்குடி கருத்துக்கு நான் பதில் சொன்னேன் கௌரவ உறுப்பினர்களே நான் ஒரு விஷயம் சொல்றேன் கௌரவ உறுப்பினர் அவர்களே கொஞ்சம் இருங்க நான் அவருடைய கருத்துக்கு பதில் சொன்ன அப்புறம் உங்களுக்கு அந்த பதில் ஏற்கனவே கௌரவ உறுப்பினர் குமரேசன் அவர்கள் குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக சபையில வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதுல குமாரவேலாக்கினன் அவர்கள் கௌரவ உறுப்பினர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார் இதுல மாறி மாறி கருத்துக்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறதுல நாங்கள் ஒரு மக்கள் சபை இந்த மக்கள் வெளியில பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நாங்கள் நடத்துற இந்த கூட்டம் நாங்கள் எடுக்கிற முடிவுகள் நாங்கள் எவ்வாறு சபையில நடந்து கொள்ற விஷயம் எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஊடக நண்பர்கள் அந்த அதை வந்து மக்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருந்தாங்க மக்கள் இதுக்கு எங்களுக்கு சரியான முறையில நாங்கள் சபையை வழி நடத்த வேண்டும் அந்த பொறுப்பு எனக்கு இருக்குது உங்களுக்கும் இருக்குது இப்ப இதுல என்னன்னா நான் தலைவர் என்ற ரீதியில நான் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுல நாங்க ஒரு முடிவுக்கு வரோம் என்னன்னா திருப்பி அம்பன் பரந்துரையை சேர்ந்த வைத்தியம் கடாசவாதி 337 காணி இலக்கம் நம்பர் 10 சரிதான் இவருடைய காணி புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் நாங்க பார்ப்போம் அங்கே இருக்காங்க சரியா அப்படி அங்க இல்லையான்னு சொன்னா கரவரப்பட்ட பிரதேச செயலாளருக்கு பார்ப்போம் சரிதான் பார்த்து இந்த காணி உண்மையில இருக்குதான் ஆரம்பம் அதுக்கு பிறகு அங்க இருக்கிற பணிக்குழு சம்பந்தமாக கௌரவ உறுப்பினர்கள் கல்வி வாரம் நடந்தது அது அங்க இருக்க பணிக்குழு அங்க இருக்க மக்கள் அனைவரும் அனைவரும் இங்க கூப்பிட்டு சந்திப்போம் கூட்டத்தை போடுறோம் போட்டு அந்த மக்களுக்கு அந்த வைத்தியம் கணாசவாதி அந்த கண்டறிஞ்சு அது உண்மையில கணாசவாதி வந்தவர் அந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கு மாவட்ட கொடுக்கப்பட்டிருந்தார் அதோட அந்த விஷயம் உங்களுக்கு பெரிய வெற்றி மாவீரர் உயிரிழந்தவர்களுக்கு அந்த காணி அந்த நபர் கொடுத்திருக்க அதை நாங்கள் மேற்கொண்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவோ அதை செய்து கொடுப்போம் உங்களோட சபையாக சரிதானே இப்ப இதை தாண்டி அது அந்த காணி உண்மையில அந்த காணியில பொது காணியா தான் இருக்குமா இருந்தா இதோட விவாதத்தை நாங்கள் விவாதிப்போம் சரிதான் அது எப்படி மக்களுக்கு பயன்பட வேண்டிய மாதிரி மாவீரர் உயிரிழந்தமாக நாங்க மாற்றி கொடுக்கிறத நாங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு எல்லாரும் இருக்கு அப்ப அது மக்கள்கிட்ட கற்றுக் கொடுக்குறதா
அதை எப்படி பெற்றுக் கொடுக்கிறது? வேற வழி இருக்கா? வேற வழி இருக்கா? இப்ப நாங்கள் ஏற்கனவே கொண்டு வந்த தாவரவியல் பூங்காற்று கொண்டு சட்டத்துல எடுக்கலாம். ஆனா மாவீர துயிலும் மட்டும் நேரடியாக கொண்டு வந்து எடுக்கலாமா என்ற விவாதத்துக்கு உட்படுத்தும் அடுத்த முறை. அப்ப அதுலயும் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொன்னா கூடப்படும். நாங்கள் நான் என்ன ஒரு கடிதம் எழுதுறாங்க எல்லாரும் எங்களுக்கு அனுமதி வேண்டா. இப்ப இருக்கிற ஜனாதிபதிக்கு இந்த மாவீர துயிலும் இல்லாம இந்த பேரிலேயே நாங்கள் அந்த இதற்கு பதிவு செய்ய சொல்லி கேட்கிறது. நான் எழுதுறேன் கடிதம். மாவீர துயிலும் இல்ல மாவீர துயிலும் இல்லதான் அதை மாற்றி தந்துக்கலாம்ல. ஓ அப்ப எழுதி தாரதுக்கு நீங்க எல்லாரும் அனுமதி தருவோம். சரிதானே? சரிதானே? இல்ல சபையில இருந்து எல்லாருமா அதை யூஸ் பண்ணணும். அப்ப இது சம்பந்தமான திருத்தங்களோட அடுத்த விசேட கூட்டம் விசேட கூட்டத்துக்கு முதல் இந்த காணிக்குடி எண்களை எடுத்து ஆவணங்களை எடுத்துட்டு அங்க இருக்கிற மக்களை அங்க இருக்கிற பணிக்குழுன்னு சொல்லப்படுற பணிக்குழுக்களை கூப்பிட்டு இங்க வச்சு கரெக்டு தீர்மானத்துக்கு தருவோம். அது பிறகு நாங்கள் ஆவணத்தை எடுத்து போட்டு கரெக்டோம். அதை நீங்க எடுப்பீங்க சரிதானே? சரி, அடுத்த விடயத்துக்கு போவோம். இப்ப இது வந்து நாங்கள் இன்னென்ன திருத்தங்களோட அடுத்த விடயத்துக்குள்ள கொண்டு வருவோம், அடுத்த அமர்வுக்குள்ள கொண்டு வருவோம். சரிதானே? அப்ப இது ஒரு மணிமொழிக்கணும் ஒத்திவைப்பு பிரேரணையா கொண்டு வரோம். சரிதானே? அந்த பிரேரணை மட்டும்தான் ஒத்திவைப்பு பிரேரணையா வருதா? அடுத்தது